கேக்குதா? ஸ்கிரீன் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. தெரியுது சார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடுனா என்ன ஓகே அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ சிவில் ப்ரொசீஜர்னா வந்து கிரிமினல் அல்லாத மற்ற ப்ரொசீஜர், மற்ற கோர்ட் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சிவில் ப்ரொசீஜர் கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த சிவில் ப்ரொசீஜர் அப்படின்ற பேருனாலே வந்து என்னன்னா வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு எப்படி ஃபைல் பண்றது, யார் ஃபைல் பண்றது, என்ன ஃபைல் பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேவா. அதனாலதான் இதுல வந்து செக்ஷன்ஸா இருக்கும், ஆர்டரும் இருக்கும். செக்ஷனுக்கும் ஆர்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன்னா வந்து ஒரு ஜென்ரலைஸ்டா ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுதான் செக்ஷனு. ஓகேங்களா. அதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ப்ராசஸ், இப்போ அந்த ப்ரொசீஜர்னா ப்ராசஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த ரூல்ஸ்ல இருக்கும், இந்த ஆர்டர்ல இந்த ரூல்ஸ்ல அப்படி இருக்கும். சரிங்களா. ஒரு இது எக்ஸாம்பிள் நம்ம காட்ட போறாங்க. என்னன்னா செக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 158 செக்ஷன்ஸ் இருக்கு இதுல, which tells the general principles of jurisdiction. அதெல்லாம் சொல்லுதுல. ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ்ல எப்படி அப்படின்னா 51 ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. இந்த ஆர்டர் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத வந்து சொல்லும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செக்ஷன் அண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, the first one lays down the general principles. ஓகே. ஜென்ரல் பிரின்சிபல்னா வந்து அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லும். செகண்ட் பார்ட் வந்து அதுல எப்படி அந்த ஹவு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹவு பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த ஆர்டர்ஸ். சரிங்களா. ஸோ இதை ஃபுல்லா நம்ம படிக்கிறது தான் வந்து சிபிசி. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து வாட்டு வென்னு ஒய் வேற இது சொல்லி நம்ம சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வாட் இப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் பார்ப்போம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கேஸ் வந்து இப்போ பிசினஸ்ல ஒருத்தன் ஏமாத்திட்டான். அவன் வந்து சண்டிகர்ல வந்து பிசினஸ் வச்சிருந்தான், ஆனா இப்போ அவன் தங்கறது வந்து சென்னையில. அப்படின்னா வந்து இது வந்து எதுக்கு கீழே போடுவீங்க, எந்த இதுக்கு கீழே போடுவீங்க அப்படின்றது வாட்டு. ஓகேவா. ஒய்னா வந்து அவன் மேல வந்து எதுக்காக நீங்க போடுறீங்க. ஓகேவா. மான நஷ்ட வழக்கு போடுறீங்களா, இல்லைன்னா வந்து பைசா கேக்குறீங்களா, என்னன்றது ஒய். ஓகேவா. அதை பத்தின ஒரு இதெல்லாம் படிப்போம். வென்னுன்றது முக்கியம். எப்போ போட போறீங்க, அந்த இஷ்யூ நடந்து ஒரு 2 வருஷம் கழிச்சுலாம் போட முடியாது. ஓகேவா. அதுதான் வந்து இந்த லிமிடேஷன் ஆக்ட்ல வந்துடும். வென்னு எப்போ அவன் இதுல வந்து போட போறீங்க. வென்னு வேற எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல போட போறீங்க. இப்போ வந்து அவன் விஜயவாடால இல்லைன்னா வந்து வேற எங்கேயோ இருக்கான் அப்படின்னா, ஆந்திரா சைட்ல இருக்கானா, நீங்க வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து போட முடியாது. ஓகே. ஸோ தேர் இஸ் அ ஜூரிஸ்டிக்ஷன் வேற. அந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நிறைய வரும். அப்புறம் ஹூ அப்படின்னா வந்து இப்போ வந்து 3 பேர் பிசினஸ் நடத்துறாங்க, அதுல வந்து 2 பேர் ஏமாத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து யாரு மேல போடுறது. இப்போ வந்து போடுற ஆளு மைனரா இருக்கான் அப்படின்னா வந்து யாரை வச்சு போடுறது, அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றது ஹூ. அப்புறம் வந்து இந்த ஹவுன்றது எப்படி அந்த ப்ராசஸ் வந்து போகுது. ஓகேவா. இப்போ வந்து ஒருத்தன் சம்மன் அனுப்புறோம், சம்மன் வந்து அவன் வந்து வாங்கவே மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறான், இல்லைன்னா வந்து அவன் வாங்கவே மாட்டேன்றான் அப்படின்னா என்ன பண்றது, ஹவு டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா. ஸோ இதை பத்தின கேசஸ் தான் நம்ம இப்போ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். அது வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே வருது, எந்த ஆர்டர் கீழே வருதுன்றதை நம்ம இப்போ ஃபுல்லா பார்ப்போம். சரிங்களா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஏ வந்து lives at டெல்லி. ஓகேவா. he has a house at சண்டிகர். டெல்லியில இருக்காரு, பட் ஆனா வந்து வீடு வந்து சண்டிகர்ல இருக்கு. அந்த பில வந்து ஒருத்தன் குடியிருக்கான், இல்லைன்னா வந்து அவன் வந்து அந்த பொசிஷனை வந்து அங்க வந்து ஒரு கடையோ கட்டி வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம், ராங்ஃபுல் பொசிஷன் வச்சிருக்கான் சண்டிகர்ல. ஓகேவா. இப்போ ஏ வந்து பியை வந்து சூ பண்ணணும். இப்போ எந்த இடம் வேற, இதுதான் முக்கியம். எந்த இடத்துல நம்ம சூ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நடந்ததோ இந்த பிரச்சனை, அந்த இடத்துலதான் வந்து சாதாரணமா வந்து இது பண்ணணும். ஏ தங்கி இருக்கிற இடம் வசதி, பி தங்கி இருக்கிற இடம் வசதி அப்படின்னா இங்க வந்து கணக்கு கிடையாது. பிரச்சனை எந்த இடத்துல உருவாயிருக்கு அந்த இடத்துலதான் அந்த கோர்ட்ல தான் வந்து ஃபைல் பண்ணணும். சரிங்களா. என் வீடு பக்கத்துல இருக்கு சார் கோர்ட்டு, நாங்க போய் ஃபைல் பண்ணிக்கிறேன். இல்ல வந்து பிக்கு வந்து ரொம்ப தொலைவு இருக்கு, அதனால வந்து அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது, அவங்க வீடு பக்கத்துலேயே வந்து ஒரு கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது.
ஓகேவா? எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கேசஸ் நம்ம நிறைய பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெதர் டெல்லி கோர்ட்ல பண்ண முடியுமா? நோ. சண்டிகர் கோர்ட்ல பண்ண முடியுமா? எஸ். ஏன்னா வந்து அந்த இஷ்யூ வந்து சண்டிகர்ல தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 16. நான் இங்க அந்த எக்ஸல் அதே மாதிரி போன வாரம் மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 16 என்ன சொல்லுது பாருங்க. சூட் டு பி இன்ஸ்டிடியூட்டட் வேற சப்ஜெக்ட் மேட்டர் சிட்டுவேட். சப்ஜெக்ட் மேட்டர் சிட்டுவேட்னா எந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குதோ அந்த லோக்கல் லிமிட்டுக்குள்ள இருக்கிற கோர்ட்ல தான் வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 16. இது ஆக்சுவலா நிறைய இடத்துல வரும். நான் அதனால நான் போல்டு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இப்போ நானும் பிறந்த காலம் பேசிட்டு இருந்தோம். இன் கேஸ் வந்து நான் சொல்ற செக்ஷன்ஸ்ல இல்ல எதனா டவுட்ஸ் இருந்து இல்ல ஒரு எதனா வந்து அடிஷ்னலா வந்து எதனா பாயிண்ட் சொல்றாருன்னா பரத் யூ கேன் ஸ்டாப் எனி டைம் அண்ட் வி கேன் டேக் இட் லைக் டிஸ்கஷன் ஆல்சோ. சரிங்களா? கண்டிப்பா சார். ஓகே ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளியர். இப்போ அக்கார்டிங் டு செக்ஷன் 16 வந்து A has to file before the Chandigarh court. Okay, where the property is situated. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஏ வந்து டிஃபெண்டன்ட். ஓகே, அவன் வந்து என்ன பண்றான், சம்மன் அனுப்பிச்சுனே இருக்காங்க. நீ வந்து கோர்ட்ல பேரோட அனுப்பிச்சுனே இருக்கான். நான் வந்து அவாய்ட் பண்ணினே இருக்காரு. அப்படின்னா வந்து பெயிலிஃப் வந்து அவன் வீட்டுக்கும் போயிட்டு சம்மன் சர்வ் பண்றான். ஓகேவா? அப்பயும் வந்து அவன் வந்து வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், சஜஸ்ட் இது வந்து ஹவு. ஓகேவா? என்ன பண்ணணும்ன்றத கேட்டிருக்காங்க. இப்ப இஷ்யூ பாருங்க. அக்கார்டிங் டு ஏ தி டிஃபெண்டன்ட் இஸ் வேலிடா? நோ. ஏன்னா வந்து கோர்ட் சம்மன் கொடுத்தா வரணும். வெதர் தி சப்ஸ்டிட்யூட்டட் சர்வீஸ் டு இஸ் த ரிலீஃப். சப்ஸ்டிட்யூட்டட் சர்வீஸ்னா வந்து அவன் வரல, அந்த சம்மன் வரலன்னா அடுத்து என்ன சப்ஸ்டிட்யூட் சர்வீஸ்ன்றது என்ன அதுக்கு வந்து கேக்குறாங்க. ஓகே, அது வந்து அப்ளிகபிள் ஆனா எஸ். இப்போ பாருங்க, ஆர்டர் 5 ரூல் 17. ஆர்டர் 5 ரூல் 17 1920 என்ன சொல்லுது பாருங்க. இப்போ வந்து ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த சர்வீஸ். இப்போ அவன் வீட்லயும் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அடுத்தது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீரப்பன் கேஸ் எடுத்தீங்கன்னா, வீரப்பன் வந்து எவ்வளவு நாள் தேடுறாங்க, சம்மன்லாம் இல்லை, அவருக்குலாம் வந்து வாரண்ட் வித் அரெஸ்ட் தான், பெயில் பண்ணிட்டு. ஓகேவா? அப்படின்னா வந்து அவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வீடு எதுன்னு பார்த்தா அவனோட அட்டாச்மெண்ட். ஓகே, அவனோட அட்டாச்மெண்ட்ல போயிட்டு அதை பிடிச்சி வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா வந்து அவனுடைய வீட்டு வெளியிலேயே வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது. இந்த மாதிரி காணவில்லை, இந்த மாதிரி வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படிலாம் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இது கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். அப்புறம் வந்து whose presence of the copy of the fixed. ஓகேவா? Name and address of the person by whose the house was identified. Okay, and the presence of the copy was affixed. அதாவது அவனுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அந்த மாதிரி வந்து கண்டினியூஸா அனுப்பணும். அப்படி இது ஆக்சுவலா இது வரவே இல்லை அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சர்ச் தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். ஒரு நிமிஷம் சார். சார், ஆக்சுவலா இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா சர்ச் வராது சார். ஆக்சுவலா இங்க வந்து டிஃபெண்டன்ட், அதாவது நம்ம வந்து பிளைண்டிஃபா இருக்கோம்னா நம்ம டிஃபெண்டன்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்போம். சோ அதுக்கு வந்து டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சு அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இன்கேஸ் ஆன்சர் பண்ணல, டிஃபெண்டன்ட் வரவே இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து தேட பார்ப்பாங்க. தேடி அவங்க கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க வீட்டு வாசல்ல நீங்க சொன்ன மாதிரி நோட்டீஸ் அடிச்சு விட்டுவாங்க. நீங்க இந்த மாதிரி இந்த டேட்டுக்கு வந்து நீங்க கோர்ட்டுக்கு வந்துடணும், ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க வரலன்னா எக்ஸ்பார்ட்டி கொடுத்துருவாங்க சார். எக்ஸ்பார்ட்டினா டிஃபெண்டன்ட் வராத போது அந்த பிளைண்டிஃப்க்கு சாதகமா அந்த கேஸ் முடிஞ்சிரும் சார். அது ஒரு சைடு, அது வந்து பை டிஃபால்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம சிஆர்பிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இப்போ அந்த வீரப்பன் கேஸ் சொன்ன பாருங்க, அந்த கேஸ்னா பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சர்ச் பண்ணுவாங்க. பட் இது சிவில் ப்ரொசீஜர்ல சார். இல்ல சார், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்னா இது வந்து சிவில் கேசஸ்ல அவங்களுக்கு வந்து புடி வாரண்ட்ல ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காசு வாங்கியிருந்தானா, இப்ப நான் வந்து என் கையில காசு வாங்கியிருக்கான் ஒருத்தன், அப்போ அவன் வந்து கடைக்காரன், அவன் கையில நம்ம போய் கேட்கிறோம், அவன் வந்து கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம வந்து கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட் வந்து சம்மன் அனுப்புது, நீ காசு வாங்கினியா வாங்கலையா சொல்லுடா, வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அவன் அப்போ எஸ் ஆயிடுறான்.
அப்போ வந்து நம்ம நோட்டீஸ் ஓட்டுறோம், அதான் சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ். நோட்டீஸ் ஒட்டியும் அவன் வந்து வரலன்னும் போது அப்போ வந்து எக்ஸ்பார்ட்டி கொடுத்துருவாங்க. எக்ஸ்பார்ட்டி கொடுக்கும்போது கொடுத்து வந்து அவன் என்ன பண்றான், அவன் அந்த வீட்டை வித்துட்டு இப்போ வந்து வெளிநாடு போயிட்டான்னு வச்சுங்களேன். அட்டாச்மெண்ட் வந்து வந்துருவாங்க. ஆமா ஆமா, அதாவது அந்த அவனோட ப்ராப்பர்ட்டிய வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்டாச் பண்ணிட்டு கவர்மெண்ட் அதை வித்து அவனுக்கு காசு கொடுக்கும். அவன் என்ன பண்றான், இன்னொரு கேஸ்ல அந்த அட்டாச்மெண்ட் இருக்குதுன்றது தெரிஞ்சே வந்து அந்த வீட்டை வித்துறான். அந்த வீட்டை வித்துட்டு வெளிநாடு போயிடுறாரு. அது வந்து வாய்டு இல்ல சார், அது அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு அவனை வித்தா அது வாய்டு இல்லப்பா, வாய்டு இல்ல. அந்த டைம்ல வந்து சர்ச் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சரி, நம்ம சொல்றது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி தான். ஓகேங்களா? சோ நார்மலா சிவில் கேஸ்ல வந்து எக்ஸ்பார்ட்டி கொடுத்துருவாங்க. பட் இதுல இது இவங்க கொடுக்கறதுனாலதான் இப்ப இவ்வளவு கொஸ்டின் வருது. இதுல இப்ப இதுல எதுனா குத்துன்னு வச்சீங்களா, அந்த ஸ்பாட் வந்துருக்காது. சரிங்க சார். சரி, ஓகே. அது எக்ஸ்பார்ட்டியும் இப்போ வரும், அடுத்தடுத்துல வருது இப்போ. சரி, அடுத்தது பாருங்க. இதோ இதுதான் நான் சொன்ன பாருங்க, அடுத்த இதே வருது. இப்ப என்னன்னா வந்து பி வந்து ஜட்ஜ்மெண்ட் டெப்டர். ஓகேவா? அவன் என்ன பண்றான், ஜட்ஜ்மெண்ட் டெப்டர்லாம் வந்து அவனுக்கு பைசா கொடுக்கணும். பட் என்ன பண்றான், அவன் வந்து ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணிட்டு இஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் த கண்ட்ரி. ஓகேவா? அப்படின்னா வந்து டிகிரி ஹோல்டரையே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்ப பாருங்க அடுத்தது, கேன் ஏ என்ஃபோர்ஸ் த டிகிரி அகேன்ஸ்ட் பி? ஆமா, ஏன்னா என்ஃபோர்ஸ் பண்ணும். என்ஃபோர்ஸ்னாலே வந்து செக்ஷன் 51 வருதுன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 51 பவர் ஆஃப் த கோர்ட் டு என்ஃபோர்ஸ் எக்ஸிகியூஷன். ஓகே, அந்த கோர்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஆர்டர் 21 ரூல் 37. ஆர்டர் 21 ரூல் 27 இது வந்து எப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் டெப்டர் இல்லை அப்படின்னா அவனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது, இந்த டிடென்ஷன் இன் பிரிசன். ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்தது. ஸோ இந்த ரூல் பிரகாரம் இப்ப வந்து ஓடி போயிட்டான் அப்படின்னா இவனை வந்து கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி போடணும் இப்போ. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு கீழே வருது. ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸிகியூஷன் ஆஃப் டிக்ரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ். ஓகே, விச் இஸ் டிஃபைன்ட் இன் த ரூல் ஆஃப் ஆர்டர் 21. ஸோ இந்த இன்சிடென்ட் ப்ராப்ளம் என்ன பண்றாங்க பாருங்க. எக்ஸ்பார்ட்டி கொடுத்துட்டு அவர் வந்து ஓட்டாரு, இல்லை அந்த இருக்கிற அட்டாச்மெண்ட் எடுத்துட்டு ஓட்டாரு. ஓகே, அப்படின்னா வந்து ஹென்ஸ் த அரெஸ்ட் ஆஃப் பி கேன் பி மேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 51. ஓகேவா? பரத், உங்க ஆன்சர் இதுல வந்துச்சா? ஆமா சார். ஆமா ஆமா, இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. ஆமா, இல்ல அதான் அந்த அரெஸ்ட்ன்றது வந்து எக்ஸ்பார்ட்டிக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா, எக்ஸ்பார்ட்டிக்கு அப்புறம். கரெக்ட். ஓகே, இப்போ 17th. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து, ஸோ ஏ ஃபைல்டு வந்து என்ன பண்றான், ஏ வந்து பி யாரோ வந்து ஃபைல் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபைல் பண்ணும்போது அப்போ வந்து ஜூரிஸ்டிக்ஷனே கொடுக்கல. ஓகே, நம்ம வந்து இன்னொரு கேஸ்ல பார்ப்போம் எப்படி வந்து ஒரு பெட்டிஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் ஒரு கேஸ்ல. சரிங்களா? அதை நான் வந்து சொல்றேன். இப்போ அந்த இது எழுதும்போது ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கே வந்து என்ன போடுவாங்க அப்படின்னா, இந்த கோர்ட் ஹானரபிள் 4th அடிஷனல் ஃபேமிலி கோர்ட், இல்ல ஹானரபிள் கோர்ட் ஃபார் ஸ்மால் சூட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல வந்து இவன் ஜூரிஸ்டிக்ஷன் அது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வந்து இத வந்து என்ன பண்றாரு, ஜட்ஜி பாத்துறாரு. ஜட்ஜி பார்த்த உடனே இந்த ட்ரையல் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்துறாரு. பார்த்த உடனே ஜட்ஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோர்ட் என்டர்டைன் சூட் வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன். நோ, ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். எந்த கோர்ட் என்னன்றத கொடுக்கணும். ஓகே, அந்த கோர்ட் டிட்டர்மைன் தி ஜூரிஸ்டிக்ஷன் prior to trial. எஸ், ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது இந்த இஷ்யூவு. ஓகே, அதாவது கடப்பால பண்ணிட்டு எங்க மதுரை கோர்ட்ல போய் போடக்கூடாது, அவன் மதுரையில இருக்கான்றதுக்காக. ஓகே, ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்லாம் வந்து ப்ராப்பரா பார்க்கணும். whether the judge has the power to return the plaintiff. ஆமா, எஸ், judge has the power. இப்போ ஆர்டர் 7 ரூல் 10 பாருங்க. ஆர்டர் 7 ரூல் 10 என்ன சொல்லுது, ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட். இப்போ நீங்க வந்து கொடுக்குற கம்ப்ளைண்டே வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. எதுல? இந்த ஆர்டர் 7ல ரூல் 10A. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டே வந்து they can ஸ்டாப் இட். ஓகேவா?
ஸோ நான் வந்து அதை நீங்க அந்த கேஸ்லாம் வந்து கேஸ் பார்த்தீங்கன்னா அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஸோ நான் கேஸ் கவர் பண்ணல. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் the court cannot entertain a suit without jurisdiction. ஓகே, ஸோ வந்து கண்டிப்பா வந்து எந்த ஏரியா எந்த கோர்ட்டுன்றத இவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணும். நீங்க ஒரு வக்கீல் கிட்ட எதனா ப்ராப்ளம் எடுத்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் யோசிக்கிறது சார் எந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்ததுன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்க அந்த பிரச்சனையை சொன்ன உடனே அவங்க மைண்ட் எங்க போகும்னா அது வந்து எந்த கோர்ட்டு கீழே வரும்ன்றதான் அவன் மைண்டு போகும். அந்த கோர்ட்டுக்கு இந்த ஜட்ஜ் இந்த அட்வொகேட்டால போயிட்டு வர முடியுமான்றத ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. ஓகேவா, இப்போ அவங்களால போக முடியல அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஹைகோர்ட் அடிக்கடி போயிட்டு வராரு. ஓகே, மதுரையில இந்த இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னா மதுரைக்கு அந்த அட்வொகேட் போயிட்டு வர முடியாது. ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணுவோம், இல்லைங்க சார் நாங்கள் எடுக்கிறது இல்லைன்ட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னா இவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது மதுரையில் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அந்த அட்வொகேட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு இந்த இது கம்ப்ளைண்ட் வந்து ரூட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடம் எந்த இடத்துல இந்த ட்ரையல் நடக்க போகுதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 14th. இப்போ வந்து ஏ ஹேஸ் டு ஃபைல் அ சூட் வித் லிமிடேஷன் பீரியட். அதாவது என்னன்னா ஒரு டிகிரி வந்துடுச்சு. ஓகே, டிகிரி வந்ததுக்கு அப்புறம் அப்பீல் பண்ணணும். இல்லைன்னா வந்து இவன் கம்ப்ளைண்ட் போட்டுருக்கான், அவன் வந்து கவுண்டர் போடணும். கவுண்டர் வந்து எத்தனை நாளுக்குள்ள போடணும்ட்டு ஒரு லிமிடேஷன்ல சொல்றாங்க, இந்த ரூல்ஸ் பிரகாரம் சொல்றாங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்றான், இவர் வந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த இது இழுத்துடுறாரு. ஓகே, ஃபைல் பண்ணாம கவுண்டர் ஃபைல் பண்ணாம இல்லை அப்பீல் போடாம கடைசி நாள் வரைக்கும் இழுத்துடுறாரு. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட்ல வந்து நம்ம அப்பீல் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 60 days அந்த ஆர்டர் நீங்க வந்து வாங்கினதுக்கு அப்புறமா வித்தின் 60 days யூ நீட் டு ஃபைல் இட். அப்படி இல்லைன்னா உங்களால ஃபைல் பண்ண முடியாது. சரியா, அப்போ அன்னைக்கு வந்து என்ன ஆகுது, லாஸ்ட் டே வரைக்கும் இழுத்துட்டாரு இவரு. அந்த அன்னைக்கு ஃபைல் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை வருது. he could not reach the court. ஓகே, ஸோ கேன் யூ ஃபைல் த சூட் ஆஃப்டர்வர்ட்ஸ். இது வந்து சஃபிஷியன்ட் காசான்னு கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ சஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ரீசனா இவன் வந்து மிஸ் பண்ணதுக்கு அப்படின்றத இவன் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டனேஷன் ஆஃப் டிலே அப்படின்னு. கண்டனேஷன் ஆஃப் டிலே அப்படின்னா வந்து டிலேக்கு வந்து அவங்க வந்து அட்மானிஷ் பண்ற மாதிரி, அட்மானிஷ்னா நான் திட்டுற மாதிரி கோர்ட்டு. பட் ஆனா ப்ராப்பரான ஒரு ரீசன் இருந்தது, உடம்பு சரியில்லை, இல்லை மழை பெஞ்சது ஓவரா, இல்ல வந்து மறுநாள் வந்து கோர்ட் லீவு இல்லை ஜட்ஜ் லீவு அப்படின்னா கூட தட் கேன் பி டேக்கன் அஸ் அ சஃபிஷியன்ட் காஸ். ஓகே, இது வந்து ஆர்டர் 7 ரூல் 6. ஓகேவா, ஆர்டர் 7 ரூல் 6 தான் சொல்லி பார்ப்போம். ஆர்டர் 7 ரூல் 6 இது பாருங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன். ஓகே, லிமிடேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம் லைனுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குற கிரவுண்ட்ஸ் வந்து ஆர்டர் 7 அண்ட் ரூல் 6. ஓகேவா, ஸோ செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட். அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் யூ கேன் கிவ் த எக்ஸம்ஷன். செக்ஷன் 5 என்ன சொல்லி பார்ப்போம் லிமிடேஷன் ஆக்ட்ல. சார் ஜெனரலி வந்து பிளைண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே 7 தான் சார். இது சார் ஜெனரலி பிளைண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஆர்டர் 7 ரூல் வந்து அப்புறமா மாறும். அதுக்கப்புறம் சப்டிஸ் இருக்குல்ல, அது வந்து பிளைண்ட் வந்து வேரியஸ் இதுல போடுவாங்க. ஆமா சார், ஆமா சார், 7ல வந்துடும் சார். இந்த வரம் பாருங்க, இப்போ நீ சொல்றது அதே வருது பாருங்க. அடுத்து 8 என்னன்னு கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த பிளைண்ட்டுக்கு வந்து பதில் போடுவாங்கல்ல டிஃபெண்டன்ட், அது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து 8ல வரும். ரூல் 8 வருது. சரி, ஆர்டர் 8 ரூல் வந்து அது ரூல் வந்து உள்ளுக்குள்ள சின்ன சின்னதா இருக்கும். ஒரு 7-8 வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேற உதாரணத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டு அடிஷனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆர்டர் 8 ரூல் 2, 3, 4 ஏதோ ஒன்று சம்திங் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கரெக்ட் சார். இது பாருங்களேன், ஆக்சுவலா இது வந்து நம்ம ஆர்டர் இது நம்ம சிடிசி கோடு. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆர்டர் 1 வந்து பார்ட்டிஸ் யாரு, ஹூ. ஓகேவா, ஆர்டர் 1 ஹூ. அப்புறம் ஆர்டர் 2 பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் சார் நீங்க. ஆமா சார், இல்ல இது ஜெனரலா தெரிஞ்சு வேண்டியது சார் இது. ஓகேவா, அப்புறம் ஆர்டர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் சூட். ஓகே, எப்படி வந்து அந்த கம்ப்ளைண்ட் போடுறது. ஆர்டர் 3 வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ் தி ஏஜென்ட்ஸ் அண்ட் ப்ளீடர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்டர் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஆர்டர் 7 பார்த்தோம்னா ஆர்டர் 7 பாருங்க. ஸோ இது வந்து ப்ளீடிங் பத்தி. ப்ளீடிங்னா வந்து என்ன
கேஸை பத்தின்றது இது எல்லாம் வரும். அதுல ஆர்டர் 7ல வந்து பிளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்ல என்னென்ன இருக்கணும், என்னென்ன எக்ஸம்ஷன் இதெல்லாம் வந்து வரும். அப்புறம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன், லிமிடேஷன்லாம் இப்போ நம்ம பார்த்தது இல்லையா, இது வந்து பாருங்க. அதே மாதிரி ஆர்டர் 8 பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், கவுண்டர் கிளைம், அது சம்பந்தமா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது உள்ள போவோம். ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம், அந்த ரெயின் வந்து இட் இஸ் ட்ரீட்டட் as a sufficient cause. ஓகே, நீங்க வந்து கடைசி நாள் ஆனா விட அந்த மழைனால மிஸ் பண்ணதுனால உங்களை வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற போல இந்த பாயிண்ட் சொல்லுது. சரிங்களா? அடுத்தது போவோம். இப்போ A is married to B at திருப்பதி. ஓகேங்களா? A வந்து விமனு, B வந்து மேனு. திருப்பதியில கல்யாணம் ஆயிருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்றாங்க, விஜயவாடால சேர்ந்து வாழ்றாங்க. அதுக்கப்புறம் thereafter for some reasons B left the house. Bன்றது ஆமா, B left the house and settled in Delhi. Bன்றது ஹஸ்பண்ட். ஓகே, A came to her parents house who are living in சித்தூர். ஆந்திராலே வந்துருச்சு இந்த பொண்ணு. அப்போ மெயின்டெனன்ஸ் சூட் வந்து இப்போ ஃபைல் பண்ணணும். ஓகே, டைவர்ஸ் பெட்டிஷன். she wants to file a maintenance suit plus divorce petition. ரெண்டுமே எனக்கு மெயின்டெனன்ஸும் கொடுங்க, டைவர்ஸும் கொடுங்க ஃபைல் பண்ண போகுது. ஓகே, எங்க பண்ணணும்? வேற இந்த கேஸ் வந்து வேற அர்த்தம். இப்போ டிசைட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் வேர் ஷி கேன் ஃபைல் த சூட். இதுல வந்து நமக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. செக்ஷன் 20 பிரகாரம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 20 என்ன சொல்லுது? other suits to be instituted where defendant reside. The defendant reside பண்ற இடம், அதாவது இந்த ஃபேமிலி கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 23/12/2003 வந்து இந்த அக்கார்டிங் டு இந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்றாங்க, இப்போ ஒய்ஃப் வந்து கடைசியா எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இந்த ஃபைல பெட்டிஷன் பண்ணலாம். ஓகே அப்படின்றாங்க. அவங்க வந்து விஜயவாடால தங்கியிருந்தாலும் விஜயவாடால வந்து 2 பேர் சேர்ந்துருந்தாங்க. ஹஸ்பண்ட் டெல்லிக்கு போயிட்டாரு. ஓகே, இந்த மாதிரி சித்தூருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எங்க ஃபைல் இது வந்து விமனுக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரிவிலேஜ் கூட வச்சுக்கணுமா. ஓகே, ஸோ விமன் எங்க தங்கி இருக்காங்களோ, இப்போ கரண்டா எங்க ரிசைட் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இதனுடைய பாயிண்ட். A can institute in the place of marriage. இப்போ place of marriage கூட பண்ணலாம். எஸ். ஓகே, A can suit in the place of B. எஸ். A can institute a petition where A and B last reside எங்க, அந்த விஜயவாடால, அதுவும் எஸ். A can suit where is present reside, எல்லாத்துக்குமே எஸ். ஓகே, ஸோ இப்போ கல்யாணம் ஆன இடம், அவங்க இருந்த இடம், கடைசியா இருந்த இடம், இப்போ உங்க அப்பா வீட்டுல இருக்கிற அந்த இடத்துல, இது எல்லா ஜூரிஸ்டிக்ஷன்லயும் அந்த கோர்ட்டை நம்ம ஃபைல் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதனுடைய இது கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ வந்து, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஃபைல் பண்ணும்போது ஒரு கோர்ட் ஃபீஸ் கட்டணும். சரிங்களா? கோர்ட் ஃபீஸ் ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் இருக்கு. ஓகே, 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கோர்ட் ஃபீஸ் நம்ம கட்டணும். ஏன்னா வந்து ஜட்ஜிக்கு சம்பளம் கொடுக்கணும், எல்லாரும் சம்பளம் கொடுக்கணும், பிளஸ் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து கோர்ட் ஃபீ வந்து டெஃபினட்டா வந்து கட்டி ஆகணும். ஸோ ஏ இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு பே த கோர்ட் ஃபீ. ஏன்னா கொஞ்சம் ஏழைன்றதுனால அவரால் வந்து கோர்ட் ஃபீ கட்ட முடியல. ஓகே, அட்வொகேட் ஃபீயும் அவரால் கட்ட முடியல. அப்போ அவர் என்ன பண்றாரு, he wants to file a suit against B. ஏதோ some immovable property worth 1 crore மேல வந்து ஏதோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ வந்து ஏக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலாமா கோர்ட் ஃபீ கட்டாம இருக்கிறதுக்கு? ஓகே அப்படின்னு இந்த கேள்வி வருது. இதுல வந்து எஸ், இதுக்கு எதனா ரூல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் 33 இருக்கு. ஸோ இஷ்யூ பாருங்க, வெதர் ஏ இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேயிங் த கோர்ட் ஃபீ. எஸ். அப்புறம் வந்து கேன் ஃபைல் சூட் அகேன்ஸ்ட் பி வித்தவுட் த கோர்ட் ஃபீ, வித்தவுட் பேயிங் த கோர்ட் ஃபீனா எஸ். வெதர் த கோர்ட் ஹஸ் கோர்ட் ஃபீ லீகல் ஃப்ரீ லீகல் எய்டு. ஓகே, ஃப்ரீ லீகல் எய்டு டு ஏ, இதுவும் வந்து பாசிபிலிட்டி இருக்கு கோர்ட் பிரகாரம்.
சரி, இப்போ வந்து ஜெனரல் ப்ராசிக்யூட்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்கள வந்து ஆக்சுவலா வந்து இப்போ ரொம்ப முடியாதவங்க, ஏழைப்பாளைங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எதுவுமே கட்ட முடியாம ஒரு இருக்கு அப்படின்னா அதுல வந்து கோர்ட் வந்து இட் இஸ் ப்ரொவைடிங்க. ஏன்னா அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் எங்க வேலை செய்யறாங்க சில நாளை பார்த்தாலே தெரியுது. பட் ஆனால் வந்து ரீசன் இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் 33 ரூல் 18 ஆர்டர் 33. ஸோ இண்டிஜென்ட் பர்சன்ஸ் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏழைங்க. ஓகே, இல்லை அவங்க கிட்ட பைசா இல்லை, அவங்க தான் வந்து indigent persons. Okay, so according to this order 33 and rule 1 வந்து suits may be issued by indigent persons. Okay, அதே மாதிரி வந்து ஆர்டர் 33 பாருங்க, ரூல் 9 பிரகாரம் அவங்களுக்கு வந்து கேன் அசைன் அ ப்ளீடர். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசைன் பண்ணலாம் இந்த ரூல் பிரகாரம். ஸோ அதுதான் இதனுடைய பாயிண்ட். ஸோ ஆர்டிகல் 39A கூட வருது இதுல. ஓகே, ஸோ ஆர்டிகல் 39A என்ன சொல்லுது? Article 39A of Constitution of India. இதெல்லாம் கூட நீங்க வந்து பாருங்க. இப்போ சப்போஸ் ஒரு செக்ஷன் வேணும் அப்படின்னா டக்குனு கூகுள்ல போயிட்டு ஸோ guarantees equal justice and free legal aid to all citizens. ஓகேவா? ஸோ Article 39A is applicable. Okay, because it is also giving the free legal aid for all citizens. Okay, so based on that. So இப்போ அடுத்தது போவோம். இப்போ 17th பாருங்க. So A filed a suit against B. இப்போ A வந்து B க்கு அகைன்ஸ்டா கொடுக்குறாரு and got a degree against B. So வந்து A வந்து ஜெயிச்சிடுறாரு. ஓகே, ஜெயிச்சதுக்கு அப்புறமா B வந்து அப்பீலுக்கு போறாரு. ஓகே, B அப்பீல் போன உடனே அந்த அப்பீலையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க கோர்ட்டு. இல்ல சரி B போறாங்க. B போன உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப திரும்ப A வந்து என்ன பண்றாரு, செகண்ட் அப்பீலுக்கு போறாரு. ஓகே, ஏன்னா A வந்து பிக்கு அகைன்ஸ்டா பண்றாரு, A ஜெயிச்சிடுறாரு. B அப்பீல் போனதுக்கு அப்புறமா வந்து அந்த டிகிரி வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ A வந்து செகண்ட் அப்பீல் போறாரு. ஓகே, கேன் ஹி சக்சீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்து whether a substantial question of law is necessary. ஓகே, இங்க நம்ம அந்த தியரி கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், கொஸ்டின் ஆஃப் லா. ஓகே, ஸோ இங்க வந்து கொஸ்டின் ஆஃப் லா. இப்போ வந்து ஒரு இந்த செக்ஷன் வந்து இவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணல. ஓகே, இந்த செக்ஷன் வந்து எதுக்கு அகைன்ஸ்டா வந்து ஏ இப்போ ஃபைல் பண்றாருன்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து பி ஜெயிச்சிடுறாரு சார், இப்போ வந்து பி கேன்சல் பண்ணல. அப்ப ஏ வந்து எதுக்கு அகைன்ஸ்டா போறாருன்றதான் இப்போ கேள்வி. இப்போ ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் சரியில்லையா, இல்லைன்னா கொடுத்த டிகிரி சரியில்லையா, இல்லைன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு அந்த அந்த இப்போ ரீசெண்டா ஒன்று நடந்தது பாருங்க, 500 crores ஒரு அம்மா கேட்டுது. ஓகே, ஒரு இதுவ அப்போ வந்து சப்போஸ் பி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஏ வந்து எதை பேஸ் பண்ணி இப்போ அந்த அந்த அமௌண்ட் கொடுக்காதுன்றதுனாலே இல்லைன்னா அகெயின்ஸ்ட் வேற எதனா செக்ஷன்னால வந்து பண்றாங்களா அப்படின்றதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு டெசிஷனுக்கு வரணும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, அக்கார்டிங் டு செக்ஷன் 108 108 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் என்ன சொல்லுது? செக்ஷன் 100 108 போல ஆர்டர் 42 ஆஃப் சிபிசி அதையும் போடலையா? அதையும் போடல, இது எதுவும் விட்டுருக்காங்க. சரி சார், புக்ல கொடுத்திருக்காங்க சார். புக்ல கொடுத்திருக்காங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன்ல இரண்டாவது பேராகிராஃப் இங்கயா? செக்ஷன் 100 provides that. ஆமா, சோ செக்ஷன் 100 is limited to substantial question of law. சோ செகண்ட் அப்பீல அவர் வந்து போலாம் அப்படின்றாரு. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அமெண்டட் செக்ஷன்ஸ் வந்து இதுல ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சப்ஸ்டான்சியல் admitting the second appeal only when substantial question of law is involved.
ஓகே, அவன் வந்து அவனுடைய செக்ஷனோ இல்லைன்னா வந்து லா வந்து இப்போ வந்து கரெக்டா ஜட்ஜி கொடுக்கல, ஓகே ப்ராப்பரான வந்து ரீசனிங் சரியா கொடுக்கல, அப்படி என்ன செக்ஷனுக்கு கீழே இது வரணுன்றது சரியா கொடுக்கல அப்படின்னா கொஸ்டின் ஆஃப் லா. ஓகே, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாதான் இவன் அப்பீல் போகணும். அதே மாதிரி சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா ப்ரிசைஸ்லி ஸ்டேட் சச் கொஸ்டின், அந்த கொஸ்டினும் ரொம்ப கிளியரா இருக்கணும் இவன் செகண்ட் அப்பீல் போகும்போது. ஓகேங்களா? மூணாவது சொல்லிக்கிறான் பாருங்க, to formulate a duty to be has been cast on a high court to formulate substantial question of law before hearing. அந்த அப்பீல் பண்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ப்ராப்பரா அதை வந்து ஃபார்முலேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டு போகணும். அப்புறம் நாலாவது என்ன சொல்றாங்க, another part of the section is that the appeal shall be heard only to that question. The appeal shall be அந்த பர்டிகுலர் கொஸ்டினை மட்டும்தான் வந்து இந்த பிரேயர்ல நீங்க போட முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த 4 பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு த அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பி வந்து இஃப் தேர் இஸ் அ பர்டிகுலர் கொஸ்டின் ஆஃப் லா, அந்த கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜி தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லாக் அகெயின்ஸ்டா வந்து ஏ வந்து செகண்ட் அப்பீல் போகலாம் அப்படின்றதுதான் இதனுடைய கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் போனோம். A and B filed a suit against B. A வந்து A and B filed a suit against C and D. C க்கும் D க்கும் அகேன்ஸ்டா வந்து A B வந்து சூட் பண்றாங்க for eviction of house. ஓகே, வீடு அந்த அவங்க C and D இருக்கிற இடத்த வந்து எவிக்ஷன். ஓகே, இப்போ என்னன்னா C and D என்ன பண்றாங்க, they are appealing for the permanent injunction. Permanent injunctionனா வந்து பெர்மனன்ட் தடை, எதுக்கு நான் வீட்டை காலி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ஜுடிகேட்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஓகே, ரெஸ்ட் ஜுடிகேட்டா அப்படின்னா வந்து அந்த கேஸ் மேல கேஸ் போடக்கூடாது. ஓகே, அதே மாதிரி வந்து மல்டிபிள் கேசஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஏற்கனவே ஒரு ஃபைல் ஏற்கனவே கோர்ட்ல வந்து ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும்போது சிமிலரான கேஸ் அது மேலேயே இன்னும் போடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து 30,000 ரூபா ஒருத்தன் வந்து வாங்கணும்னு வச்சுங்க, ஒரு 20,000 ரூபா போட்டு திரும்ப அது மேலேயே இன்னொரு 10,000 ரூபாய் இன்னொரு கேஸ் போடக்கூடாது. ஏன் அந்த மாதிரி அவாய்ட் பண்றாங்கன்னா மெயினா வந்து டிஃபெண்டன்ட்டும் அலையணும், இவனும் அலையணும், கோர்ட்டுனுடைய டைமும் வேஸ்ட்டு. ஸோ அதனால வந்து ஒரு ஃபைல் பண்ணும்போது எல்லாத்தையுமே சேர்த்து போடுறதா வந்து கோர்ட்டும் விரும்புது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒருத்த மேல கேஸ் போடுறத கோர்ட் விரும்பல. ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க ஏ அண்ட் பி வந்து இது எவிக்ஷன் இது ஒரு போட்டு திரும்ப இவங்க என்ன பண்றாங்க, பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கு திரும்ப அகைன்ஸ்டா ஒரு கேஸ் போடுறாங்க. இது வந்து மல்டிபிளிசிட்டி ஆஃப் கேசஸா இல்லை ரெஸ்ட் ஜுடிகேட்டாவும் கேட்கறாங்க. ஓகே, அது வந்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஏ அண்ட் பி அகைன்ஸ்ட் சி அண்ட் டி போடுறான்னா வேலிடாது. எஸ், ஆமா, நீங்க வந்து காலி பண்ண சொல்றான். இப்ப சி அண்ட் டி என்ன சொல்றான், நான் வந்து பெர்மனண்டா இங்கதான் இருப்பேன், நான் காலி பண்ண மாட்டேன்றான். ஓகே, இது வந்து மல்டிபிளிசிட்டியான்னு கேட்டா நோ. ஏன் நோ அப்படின்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கவுண்டர் கிளைம். ஓகே, இட் இஸ் நாட் த சிமிலர் கேஸ். ஏ அண்ட் பி வந்து சி அண்ட் டி மேல போட்டா சி அண்ட் டி அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான் ஏ அண்ட் பிக்கு, இல்ல என்னோட லீஸ் வந்து எலாப்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து இங்கதான் இருக்க போறேன். ஓகே, அப்படின்றப்போ ஸோ இட்ஸ் கவுண்டர் கிளைம் பை த டிஃபெண்டன்ட். ஸோ இப்போ செக்ஷன் ஆர்டர் 8 ரூல் 6 என்ன சொல்லுது, ஆர்டர் 8 இதை அப்படியே விட்டுருவாங்க. சரி, ஓகே, இங்கே பார்த்துருவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இட்ஸ் a counter claim by defendant. So it's a counter claim. அதனால வந்து ரூல் 6A provides that the defendant in a suit in his addition to the right of the pleading set of rule 6. So it is a counter claim. So the counter claimன்றதுனால இது வந்து வேலிடு. அதனால வந்து அதுவும் இல்லாம வந்து இந்த டிஃபென்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடையாது ஏஎன்பி, ஏன்னா வந்து லீஸும் வந்து எலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கவுண்டர் கிளைம் இஸ் வேலிடுன்னு அதுல. ஓகே, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் A and B is valid because it is a counter claim. Okay, so இதுல வந்து multiplicity of cases அப்படின்ற ஒரு கான்செப்டே இதுல வரல. ஸோ அடுத்தது இப்போ வந்து ஏ வந்து பிக்கு அகேன்ஸ்டா பண்றாரு. ஓகே, பி வந்து கடப்பால இருக்காரு. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைலிங் அட் திருப்பதி, ஓகே, வேர் பி இஸ் லிவிங். ஓகே, அப்படி இருக்கும்போது அட்வைஸ் ஏ இப்போ வந்து திருப்பதியில போகணுமா இல்ல கடப்பால போகணுமா அப்படின்னு கேட்கறாங்க.
சரியா? So where the suit filed by A Kadapa is valid? No. Instead of filing it திருப்பதி, பிரச்சனை வந்து திருப்பதியில நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஆனா வந்து பி வந்து கடப்பால இருக்கிறதுனால கடப்பால போடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசைட் அப்படின்னு கேட்கும்போது whether the suit filed by A in Kadapa is valid? No. Whether the courts in Tirupati has jurisdiction? Yes. Whether the suit filed by A in Kadapa is maintainable? No. So இது எதை குறிக்குது அப்படின்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனை குறிக்குது. ஓகே, டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்னா இதே வந்து ஒரு ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் கேஸ் அப்படின்னா பி எங்க லீவ் பண்றாங்களோ அந்த இடத்துல தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து திருப்பதியில நடந்திருக்கு. ஓகேவா? பி வந்து கடப்பால இருக்கிறதுனால ஓகே பி பி இருக்கிற இடத்துல வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கடப்பால கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதனுடைய பாயிண்ட். ஸோ செக்ஷன் 16 என்ன சொல்லுதுன்னா it tells about the territorial jurisdiction. Okay, territorial or local jurisdiction. So in the instant problem, the fight suit by A in Kadapa is not valid. Okay, because Kadapa courts have no jurisdiction to try. ஏன்னா பிரச்சனை நடந்தது திருப்பதி. The courts in Tirupati have jurisdiction. Okay, hence the suit filed by A in Kadapa is not maintainable under section 16 of the code. பரத், இதுல உங்களுடைய பாயிண்ட்ஸ் தானே இருக்கா பரத்? சொல்லுங்க சார். இதுல உங்க பாயிண்ட் எதனா இருக்கா? ஆமா சார், நீங்க சொன்னதான் சார் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம செக்ஷன் 16ல வந்து எங்க தட் சப்ஜெக்ட் மேட்டர் ரிசைட்ஸ், சோ அங்கதான் வந்து நம்மளால இது கேஸ் போட முடியும். கரெக்ட். ஆமா. சோ இங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திருப்பதியில தான் லொகேட் ஆயிருக்கு. திருப்பதி லொகேட் ஆயிருக்கு, திருப்பதி தான் போடணும். ஆமா. சோ அதனால அவங்க வந்து ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அவன் வந்து வேணும்னே கடப்பால போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க கொஸ்டின்ல. அதாவது நீங்க சில சமயம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஜட்ஜோ இல்லைன்னா வந்து சில சமயம் வந்து இந்த கோர்ட்ல இது போட்டா ஃபேவரா நடக்கும்ட்டு வந்து அவங்களுடைய லாயர்ஸுக்கு தெரியும். ஓகே, ஒரு சில இடம் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சில பயாஸ்டு நடக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சில சமயம் கடப்பால போட்டா வந்து ஏக்கு வந்து ஃபேவரா வந்து வரும் அப்படின்ற போல அவன் கடப்பால போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா இப்போ நம்மளுடைய கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஓகே, அதுல வந்து ஃபேமிலி கோர்ட் இருக்கு ஹைகோர்ட்ல. பட் நான் இப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் அடிஷ்னல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா they are providing the judgment in favor of women. ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ விமனுக்கு அகேன்ஸ்டா வந்து விமனுக்கு ஃபேவரா வந்து ஸோ அதனால நிறைய லாயர்ஸ் வந்து புட்டிங் தி கேஸ் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ப்ராப்பரா இப்போ எந்த இடத்துல நடந்தோ அதுக்கு உண்டான இதுல தான் போட முடியும். ஏன் அவன் கடப்பால போடுறா, there is some reason for him to put in கடப்பா. ஓகே, so that is the thing to be mentioned here. சரி, நெக்ஸ்ட் போவோம். A filed a suit against government of Andhra Pradesh. ஓகே, A வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஏபிஏ சூட் பண்றாரு. ஓகே, இங்க சித்தூர்ல வித்தவுட் கிவிங் ப்ரையர் நோட்டீஸ் தான் பாயிண்ட். இங்க வித்தவுட் கிவிங் ப்ரையர் நோட்டீஸ் தான் பாயிண்ட். ஓகே, அதாவது ஒரு கவர்மெண்ட்டையோ இல்லைன்னா வந்து ஒரு அரசு அதிகாரியோ இல்லைன்னா ஒரு டிராபிக் போலீஸோ இல்லை போலீஸோ யாரோ ஒருத்தங்களை வந்து ஒரு ஐஏஎஸ்யோ யாரையோ நம்ம வந்து ஒரு கோர்ட்ல வந்து அவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களை வந்து சூ பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் வந்து என்னை வந்து இவர் பிடிச்சிட்டாரு, ஒரு 2 நாள் உள்ள வச்சிருந்தாருன்னா டக்குன்னு வந்து அவங்க மேல வந்து கேஸ் எல்லாம் போட முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நோட்டரியில சைன் வாங்கி ப்ராப்பரா வந்து there is a certain process to do that. ஓகே, ஸோ செக்ஷன் 80 வந்து இட் இஸ் டிஃபைனிங் தட். ஓகே, என்ன சொல்லுது செக்ஷன் 80? ஆமா, no suit shall be instituted against the government against a public officer until a statutory notice. நீங்க வந்து ஸ்டாச்சுவரி நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். சில சமயம் அந்த ஸ்டாச்சுவரி நோட்டீஸ் கொடுக்கும் போதே அவங்களே வந்து சில சமயம் அந்த
தப்பு வந்து ஒத்துப்பாங்க. ஓகே, உடனே அவங்க காம்பன்சேஷனை கொடுத்துருவாங்க. அவங்களை வந்து கோர்ட் வழியாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதனாலதான் ஸ்டாச்சுரி நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். பிகாஸ் ஏன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், அவங்களோட பாஸ்க்கு போகும். பாஸ் வந்து உடனே ஒரு தட்டி கேட்டு அந்த ப்ராப்ளத்தை நேராகவே வந்து சால்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்தாதான் வந்து இது வந்து பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லிடுறாங்க பாருங்க, ஸ்டாச்சுரி நோட்டீஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 80 இஸ் மேண்டேட்ரி. மேண்டேட்ரினா கொடுத்துட்டான், அதனால ஒன்றும் சொல்றது இல்லை. ஸோ யூனிட் இட் ஹேஸ் டு பி மேண்டேட்ரி. அப்போ வந்து என்ஸ் சூட் ஆஃப் ஏ கேன் பி டிஸ்மிஸ்ட். ஸோ அடுத்தது, ஏ கேவ் மணி 30,000 டு பி ஆன் ப்ராமிசரி நோட். ஓகே, ஏ வந்து ஒரு ப்ராமிசரி நோட் வந்து கொடுக்குறாப்புல. ஓகே, எப்போ கொடுக்குறாரு? 2008 கொடுக்குறாரு. சார் சொல்லுப்பா. அந்த 16th கொஸ்டின் நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அந்த 80 வந்து ஸ்டாச்சுரி நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா. அது வந்து ஆக்சுவலா அந்த 2 monthsன்றது ரொம்ப முக்கியம் சார். அந்த நோட்டீஸ் கொடுத்து 2 மாசம் கழிச்சுதான் நம்மளால அவங்க மேல கேஸ், அதாவது கவர்மெண்ட் மேல கேஸ் இனிஷியேட் பண்ண முடியும். சோ அங்க வந்து அந்த 2 monthsன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, நோட்டீஸ் கொடுத்த உடனே நம்மளால சார் அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ செக்ஷன் 80 சப்ளஸ் 2ல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூ கேன் ப்ரொசீட். அப்படிங்களா? ஓகே சார், ஓகே சார். இல்லப்பா, எமர்ஜென்சினா வந்து அந்த 2 months கூட வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் தேவையில்ல. ஆனா நோட்டீஸ் அனுப்பணும். செக்ஷன் 80க்குள்ள நோட்டீஸ் அனுப்பணும். அனுப்பிட்டு உங்களுக்கு அர்ஜென்ட்னு ஆகும்போது நீங்க பிளைன்ட்ல மென்ஷன் பண்ணணும். செக்ஷன் 80 சப்ளஸ் 2ல மென்ஷன் பண்ணணும். இது வந்து அவசரமா இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி பண்ணணும். ஓகே, அவசரமான கேஸுக்கு மட்டும்தான் அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கு, எல்லா கேஸுக்கும் இல்ல. இல்ல எல்லாத்துக்கும் இல்ல. நீங்க வந்து அந்த பிளைண்ட் நீங்க வந்து கொடுக்கும் போதே ஓகே எடுத்த உடனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து கோ த்ரூ பண்ணிட்டு ஓகே இது வந்து ப்ராப்பரான ஒரு இதுதானா கம்ப்ளைண்ட்ன்றதானா ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அக்ரி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இந்த இதுல ஒரு 2-3 கேஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து உடனே எடுத்துக்க மாட்டாங்க. தே வில் ரீட் இட். 80(2) போட்டிருக்கீங்களே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நோட்டீஸ பத்தி சிவில் ப்ரொசீஜர் கோட்ல எங்கேயுமே சொன்னது கிடையாது. அப்படியா? அதாவது நம்ம பொதுவா ஒரு சூட் வரும்போது ஃபர்ஸ்ட் பிரிலிமினரியா நம்ம நோட்டீஸ் அனுப்பி தான் ப்ரொசீட் பண்ணுவோம். பட் இது சிவில் ப்ரொசீஜர் கோட்ல சொல்லல. ஆனா வேற ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, அவ்வளவு டெப்தா போல. நீங்க சொல்றது அப்படியே ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம் இங்க. குட் பாயிண்ட். இப்போ ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சு, இப்போ வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வருது அப்படின்னா வந்து நம்ம சொன்னாலும் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம 2 months வெயிட் பண்ண முடியுமானா வெயிட் பண்ண முடியாது. கரெக்டா? ஆமா, அதுதான் செக்ஷன் 80ல சப்கிளாஸ் 2 சொல்றாங்களே. கரெக்ட். இந்த நோட்டீஸை பத்தி பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இருக்குல்ல 1881, அதுல சொல்றாங்க நோட்டீஸ் வேணும். இப்ப அந்த இது 138ல நம்ம சூட் ஃபைல் பண்ணுவோம் தெரியுங்களா, ப்ராமிசரி நோட்டுக்கு செக் பவுன்ஸ் அந்த மாதிரி, அதுல சொல்றாங்க நோட்டீஸ் கொடுத்தான் பண்ணணுங்கிறது சொல்றாங்க. இல்ல சிவில்ல கிடையாது. சிவில்ல இந்த செக்ஷன் 80 நோட்டீஸ் மட்டும் தான் சொல்றாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும். ஓகே சரி, நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஏ கேவ் மணி. ஓகே, ஒரு 30,000 வந்து ப்ராமிசரி நோட் போட்டு கொடுக்குறாப்புல. எப்போ? 2008ல கொடுக்குறாரு. ஏ வந்து டைட் ஆன் 2009, அடுத்த வருஷமே அவர் இறந்துடுறாரு. அவருக்கு வந்து 2 மைனர் சில்ட்ரன் இருக்கு. ஓகே, இந்த மைனர் சில்ட்ரன் இருக்கிறதுனால வந்து பி வந்து என்ன பண்றாரு, அவர் தான் இறந்துட்டாரு, நம்ம எதுக்கு பைசா கொடுக்குறோம் அப்படின்ட்டு பைசா கொடுக்கல. அப்போ வந்து கேன் 2 minor file a suit. ஓகே, ஏன்னா மைனரா இருக்கும்போது சூட் வந்து ஃபைல் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம போன தடவை பார்த்தோம். ஓகே, ஏஜ் லிமிட் இருக்கு, இன்சைன் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து அவங்களோட ஃபைல் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் நம்ம லாஸ்ட் செஷன்ல. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்பிக்கையான ஆள், ஓகே, ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல கார்டியனா இருக்கலாம், இல்ல யாரோனா இருக்கலாம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தட் they can file a suit, right?
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 and 7 ஆஃப் சிபிசியில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரொவைட் வேற பர்சன் என்டைட்டில் டு இன்ஸ்டிடியூட் டு மேக் அன் அப்ளிகேஷன் ஃபார் த எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா B is anyway liable to repay the debt. ஓகே, இறந்துட்டதுனால வந்து கொடுத்தாகணும் கண்டிப்பா. ஸோ அப்படின்னா வந்து அந்த மைனர் சில்ட்ரன் கேன் ஃபைல் அ சூட் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்ல இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ரொம்ப டீட்டெயில்டா கொடுக்கல. ஓகே, வந்து யாரு வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு இல்லைன்னா இவங்க வந்து 18 வயசு ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறமா வந்து எப்படி பண்றது. ஓகே, அதை பத்தி இன்னொரு கேஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஏ கேன் ஃபைல் அ சூட் அப்படின்றது, சரி, அது மைனர் சில்ட்ரன் ஆஃப் ஏ கேன் ஃபைல் அ சூட்ன்றது நான் சொல்றேன். அப்புறம் சார் இதோட செக்ஷன் வந்து லிமிடேஷன் ஆக்ட் சார். லிமிடேஷன் ஆக்ட்ல வருது. ஆமா, அப்ப ஆர்டிகல் 69 படிச்சிராமா? இல்ல, அது கரெக்ட் தான் சார். லிமிடேஷன் ஆர்டிகல் வரும் சார். லிமிடேஷன் ஆர்டிகல் வருமா? வரும் சார். ஓகே ஓகே. அத நான் சொன்னது வந்து செக்ஷன் 6 and 7 வந்து சிபிசின்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அதுவும் லிமிடேஷன் ஆக்ட் தான் சார். ஓகே ஓகே, இதுதான் சொன்னீங்களா பரத்? ஓகே, ஆமா சார். 6 and 7 இது எழுதல. அப்போ வந்து இது நீங்க நோட் பண்ணிக்க நினைச்சோம், நான் நோட் பண்ணி. பரத், லிமிடேஷன் ஆக்ட்ல ஆர்டிகலும் வருது, செக்ஷனும் வருதா? ஆமா ஜி. அது எப்படிப்பா வரும்? எனக்கு அதான் புரியல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். இருங்க, வரேன், அதை ஓபன் பண்றேன். லிமிடேஷன் ஆக்ட் இதான் லிமிடேஷன் ஆக்ட். ஸோ இதுல வந்து செக்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் மட்டும் தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஆர்டிகல் சர்ச் வரும் சார், வரும். செக்ஷனும் ஆர்டிகலும் வரும். ரெண்டுமே வரும். பார்த்துக்கலாம். For the purpose of this article. சரிப்பா, எனக்கு தெரியல அது. நான் இதுல இல்லைன்னா ஆர்டிகல் நம்பரே கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 132 கான்ஸ்டிடியூஷன் தான் வருது சார். நீங்க கூகுள்ல சும்மா ஆர்டிகல் நம்பர் போட்டுட்டு லிமிடேஷன் ஆக்ட்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு அது காமிக்கும். ஆர்டிகல்ஸ் சார் லிமிடேஷன்ல 31 செக்ஷன் இருக்கு சார். 137 ஆர்டிகல் இருக்கு. அதாவது ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 1 to 113 வந்து ரிலேட்டட் டு சூட் வரும். ஆர்டிகல் ரிலேட்டட் டு சூட் வந்து ஆர்டிகல் 1ல இருந்து 113 வரைக்கும் சொல்லுது லிமிடேஷன் ஆக்ட்ல. ஓகே, சரி. ஏன்னா கான்கிரீட்டா இருந்தா எதனா ஒரு இது ஒண்ணு போட்டு விடுங்க மாதிரி, ஏதாவது டாக்குமெண்ட் எதனா இருந்ததுன்னா ஆர்டிகல்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல். சரி, move on to the next one. The court passed a degree without having any jurisdiction. Okay, இத நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகே, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாம போட்டிருப்பாரு. இது வேற ப்ராப்ளம் இது. இது பாருங்க. ஸோ வந்து ஏ வந்து என்ன பண்றாரு, அவரு ஆபீஸ் ஹைதராபாத்ல இருக்கு, அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்கூட்டர்காரன் வந்து ஹிட் பண்ணிட்டான். சாரி, ஸ்கூட்டர்ல போறாரு, மாருதி கார்ல வந்து ஆப்போசிட் சைட்ல ஒருத்தன் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகே, ராங் சைட்ல, இத்தனைக்கும் ராங் சைட்ல வந்து ஹை ஸ்பீட்ல வந்து ஏ வந்து ஹிட் பண்ணிட்டாரு அந்த பி. ஓகே, இப்போ ஏ வந்து இன்ஜூர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஓகே, ரைட் ஃபுட்ல ஆப்ரேஷன்லாம் நடக்குது. அண்ட் ஹீ இஸ் ஆன் த பெட் ஃபார் 2 months. ஸ்கூட்டரும் வந்து பேட்லி டேமேஜ்டு. அப்படின்ற பட்சத்துல ஏ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து டிராஃப்ட் பண்ணணும். ஓகே, எதுக்காக? கிளைம் ஆஃப் டேமேஜஸ் அகைன்ஸ்ட் பி ஃபார் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங். எங்க நடந்தது? ஹைதராபாத் நடந்தது இல்லையா?
ஸோ அவங்க வந்து ஒரு ஃபைல் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுங்க, ஓகே, எக்ஸாம்பிள் கூட இல்லை. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி எழுதுறதுன்றதை நான் சொல்றேன். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, ஸோ செகண்ட் வந்து இந்த பெட்டிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆகாது, எப்பவுமே இந்த அண்டர்ஸ்கோர் டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எந்த இயர் போடுறீங்களோ அந்த இயர் வந்துடும். டேஷ் நீங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரிஜினல் பெட்டிஷன் நம்பர் வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பிளெயின்டிஃபோடைய பேரு, அவங்க அட்ரஸ், வயசு இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க பிளெயின்டிஃப் வெர்சஸ். இது வந்து ஹிந்துன்றது போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பி பேரு, அவங்களோட அட்ரஸ், ஏஜ், டிஃபரெண்ட் போட்டு இது எந்த செக்ஷனுக்கு கீழே நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றது ஒரு இது போட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளெயின்டிஃப். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளெயின்டிஃப் வந்து என்ன நடந்தது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டிஃபெண்டன்ட். இது ஆக்சுவலா கொடுக்கணும் அவசியம் இல்லை. சரி, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டிஃபரெண்ட் அப்படினா அட்ரஸ் ஃபார் சார் ஃபேமிலி டிஸ்பியூட்க்கு ரிலிஜன் மஸ்ட். ஃபேமிலி இல்ல அப்படினா இல்லப்பா, அப்படிதானே தெரியும். அந்த அவங்களுக்கு உண்டான ஆக்ட் தானே அவங்க ஃபாலோ பண்ணணும். இல்லம்மா அப்படி இல்ல அப்படி வராதா? அப்படிலாம் வராது. ஏன்னா நான் நிறைய ஒரு லாயருக்கு நிறைய நான் டைப் பண்ணி கொடுப்பேன். ஓகே, அதுல வந்து இந்துலாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். இதுல போட்டிருக்காங்க, அதனால கேக்குறேன். இல்ல அதுல போட்டிருக்காங்க தெரியல, ஆக்சுவலா போட்டிருக்காங்க, பட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளைண்டிஃப் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டு. ஓகே, சிலதெல்லாம் டெம்ப்ளேட் இருக்கும், அப்படி கூட போட்டுக்கலாம். அப்புறம் இங்க பாருங்க, தி பிளைண்டிஃப் ஹம்பிளி ஸ்டேட்ஸ் தட். ஓகே, இது வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன நடந்தது அந்த பர்டிகுலர் டைம்ல. நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்துகிட்டு வந்தேன், என்னோட பைக் நம்பர் இது, மாருதி காரோட பைக் நம்பர் இது. ஓகே, இதெல்லாம் போட்டு கதை வச்சுட்டு காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன நடந்தது, எவ்வளவு வேல்யூவேஷன் ஆச்சு, என்ன ஜூரிஸ்டிக்ஷன்ல, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டு. டிக்ளேர் the plaintiff has not filed any suit and no suit is pending. இது லிமிடேஷன் ஆக்ட் கீழே வந்து என்னைக்கு நடந்தது, எப்போ நான் வந்து இது பண்றேன். பிரேயர் ரொம்ப முக்கியம். ஓகே, பிரேயர்ல வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்ன கேக்குறீங்க, எடுத்த உடனே ஒரு ஜட்ஜ் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேயர் தான் பார்ப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு அவரு, அந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதுற அவங்களுக்கு கிளியரா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அப்புறம் வந்து பிரேயர் பார்ப்பாங்க, இவங்க என்ன கேட்கறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா உள்ளுக்குள்ள போவாங்க. ஸோ பிரேயர் இஸ் வாட் இஸ் த பிளைண்டிஃப் இஸ் ஆஸ்கிங். அதுதான் இங்க நம்பர் ஏ என்ன கேட்கிறாரு, அவரு 2 லட்ச ரூபாய் கேட்கிறாரு. பி அண்ட் சி வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் எல்லாரும் போட வேண்டியதுதான். ஓகே, டு அவார்ட் த காஸ்ட் ஆஃப் சூட்டு, டு பாஸ் சச் ஆர்டர், நீங்க வந்து ஆர்டர் கொடுங்க. ஓகே, இல்லைன்னா வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அப்படின்றத வந்து டீம் ஃபிட் அண்ட் ப்ராப்பர் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன், இதுவும் ஸ்டாண்டர்டு. ஓகே, மிஸ்டர் ஏஜ் இதெல்லாம் போட்டு கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒரு டேபிள்லயும் போடலாம். இதுல டேபிள்ல வந்து ஒரு காப்பி ஆஃப் எஃப்ஐஆர், டாக்டர் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் பில் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இங்க போடணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ராப்பரா, இதுக்கே வந்து 5000 ரூபாய் கேட்கறாங்க. ஓகே, ஒரு இதை டைப் பண்றது சிலர் மொத்தத்தையும் நான் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா வந்து 10,000 to 15,000 கேட்கறாங்க லாயர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து சிவிலுக்கு எல்லாமே வந்து இப்படிதான் டைப் பண்ணுவாங்க. ஓகே, கிரிமினல் நான் பார்க்கல. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான இது. ஓகே, இதுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, நான் அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன் டெம்ப்ளேட்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது பரத், நீங்க எதனா ஒரு செஷன் எடுங்க பரத், இந்த ஐபிசில. ஓகே, என்ன சார் ஐபிஆர்ல அதுக்கு என்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்கா, எப்படி ஃபைல் பண்ணணும், ஓகே, எப்படி வந்து கண்டிப்பா சார் ஃபார்ம்ஸ் எதனா இருந்ததுன்னா எப்படி பண்ணணும், அது நீங்க ஒரு செஷன் எடுங்க. நானும் ஒரு செஷன் வந்து இப்போ நான் ஒரு ஆக்சுவலா வந்து நான் ஒரு பெரிய லாயர் ஒருத்தர் நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அது நான் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்களும் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இட் பி இன்ஃபர்மேஷன் ஷேரிங் செஷனா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகே, சரி, இப்போ அடுத்தது பாருங்க. ஏ அட்வான்சஸ் a loan of 60,000. பாய் தான் வந்துருக்குமா? இப்போ ஏ வந்து பிக்கு லோன் கொடுக்குறாரு 60,000. ஓகே, வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ என்னன்னா வந்து இந்த அதாவது வித்தின் அதாவது அவங்களுடைய
பக்கத்துல இருக்கு. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டும் வந்து ஒரு சில கோர்ட்டுக்கு ஒரு சில அமௌண்ட்லாம் இருக்கு. ஓகே, 2000 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஒரு கோர்ட்டு, 10,000 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஒரு கோர்ட்டு, 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஒரு கோர்ட்டு. ஓகே, இதே வந்து 2 கோடி ரூபாய் மேல இருந்தா இன்னொரு கோர்ட்டு. அந்த மாதிரிலாம் வந்து இந்த பண மோசடி வந்து கோர்ட்டு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணிருக்காரு, 60,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாரு, இவருடைய கன்வீனியன்ட்டுக்காக 50,000 ரூபாய் கீழே இருக்கிற கோர்ட்டை சூஸ் பண்ணிட்டு 50,000 ரூபாய் போடுறாரு. 50,000 ரூபாய் போட்டு and then what he is doing is திரும்ப இன்னொரு 10,000 ரூபாய் அதுக்கு அந்த 50,000 ரூபாய் வந்து வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, திரும்ப இன்னொரு சூட்டு போடுறாரு 10,000 ரூபாய்க்கு. ஓகே, விச் இஸ் ஆக்சுவலி an objection. ஓகே, ஏன் அப்படின்னா இட் இஸ் லைக் ரெஸ் ஜுடிகேட்டா மாதிரி தான். ஓகே, ஒரு கேஸ போட்டு அந்த கேஸ் மேலேயே வந்து இன்னொரு கேஸ போடுறதா இவரோட கன்வீனியன்ட்டுக்காக. நீ வந்து 60,000 ரூபாய் வேணும் அப்படின்னா அது 60,000 ரூபாய் உண்டான கோர்ட்டு நீ சூஸ் பண்ணி போயிருக்கணும். 50,000 ரூபாய் கன்வீனியன்டா இருக்குதுன்னு 50,000 ரூபாய் போட்டு திரும்பி அவன் மேலேயே வந்து 10,000 ரூபாய் போட்டா அந்த ஏ வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு இருப்பானா. ஸோ அதனால வந்து கோர்ட் will not entertain that kind of an action. ஓகே, ஸோ இது வந்து ஆர்டர் 2 ரூல் 2 பிரகாரம் according to this splitting of claims is prohibited. ஓகே, ஸோ அதான் கொடுத்து நம்ம சார் செகண்ட் suit is not valid. The objection raises sustainable. சொல்லுப்பா சார். இது செக்ஷன் 11 வரும் சார், ரெஸ் ஜுடிகேட்டா. இதுவா? ஆமா சார், ஆர்டர் 2 அண்ட் ரூல் 2 கரெக்ட் தான். இதோட செக்ஷன் வந்து 11. ஆமா, ரெண்டுமே வரும். கரெக்ட். ஓகே, நோட் பண்ணிக்கமா. சோ செக்ஷன் 11 பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, ரெஸ் ஜுடிகேட்டா. கரெக்ட். சரி, அடுத்தது போவோம். So A filed a suit against B, C, okay, and D. ஏதோ ஒரு லேண்ட் பொசிஷன் பண்ணணும். இப்போ வந்து B வந்து did not file the return statement opposing A's contention. அதாவது கவுண்டர் ஃபைல் பண்ணல. ஓகே, யாரு? B. அப்போ வந்து C and D வந்து வெளிநாட்டு போயிட்டானுங்க. ஸோ அப்போ வந்து கேன் A கெட் எக்ஸ் பார்ட்டி டிகிரி அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஏ ஒரு சூட் ஃபைல் பண்றாரு, அது யாருமே கண்டுக்கல அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, சாதாரணமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே வரல, சம்மன் யாருமே வரல அப்படின்னா எக்ஸ் பார்ட்டி டிகிரி கொடுத்துருவாங்க, ஏக்கு ஃபேவரா கொடுத்துருவாங்க. ஓகே, பட் இதுதான் வந்து ஏதோ ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன். என்னன்னா, சி இஃப் ஏ இஸ் ஃபைல் பண்ணது அப்புறமா பிசிடி வந்து யாருன்னா ஒருத்தங்க ப்ராப்பரா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கேஸ் வந்து எவ்வளவு நாள் வேணாலும் எழுதலாம். பட் வரல அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு எக்ஸ் பார்ட்டி. ஓகே, எக்ஸ் பார்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எக்ஸ் பார்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து உடனே வந்து டிகிரியை கையில கொடுத்துட மாட்டாங்க, எக்ஸ் பார்ட்டின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. எக்ஸ் பார்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரு 2-3 தடவை பார்ப்பாங்க. ஓகே, 2-3 தடவை பார்த்துட்டு திரும்ப ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அப்போ வந்து எவனாவது ஒருத்தர் முடிச்சிக்கினான்னு வச்சுங்க, எவனாவது முடிச்சிக்கணும்னா அவன் வந்து இந்த பெட்டிஷனை திரும்ப ஒரு ஃபைல் பண்ணி செட் அசைட் பண்ணலாம். செட் அசைட் அப்படின்னா வந்து அந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரியை வந்து இது பண்ணிட்டு திரும்ப ஒரு கவுண்டர் கிளைம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் தி கேஸ். ஓகே, அவுட் ஆஃப் திஸ் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ் பார்ட்டியும் அந்த மாதிரி ஒரு செட் அசைடும் பண்ணலாம். இன்கேஸ் யாருமே பண்ணல அப்படின்னா ஃபைனலா வந்து என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரிக்கு அகெயின்ஸ்டா வந்து ஏ வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ் பார்ட்டி டிகிரி பாஸ் பண்ணுங்க, இவங்க இவ்வளவு நாள் வரவே இல்லை. ஓகே, நான் வந்து இதுதான் வந்து ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸிபிட் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அட்டாச்சு பார்த்தோம்ல, அந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து எக்ஸிபிட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைல் பண்ணணும். அந்த ஃபைலிங்க்கும் அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா டிகிரி வந்து ஃபைனலா சொல்லி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆர்டர் 9 அண்ட் ரூல் 6 of 1908. ஓகே, ஸோ அதான் பாருங்க 3 சிச்சுவேஷன். ஒன்னு சம்மன் வந்து சர்வ் பண்ணியும் வரல. ஓகே, ஒன்னு சம்மன் வந்து சர்வ் பண்ணல, ஒன்னு சம்மன் சர்வ் பண்ணிருக்காங்க பட் ஆனா வந்து கரெக்டான டைமுக்கு பண்ணல. ஓகே, அப்படின்னா வந்து இது வந்து இட் இஸ் ப்ரூவ்ட் தட் சம்மன் வாஸ் டியூலி சர்வ்ட். அதான் இதை ப்ரூவ் பண்ணும். Someone, the court may make an order, the suit can be heard ex parte. Okay, in the first situation only.
ஓகே, சம்மன் கொடுத்தும் இவங்க வரல அப்படின்னா தான் அதை வந்து அவங்களுக்கு ஃபேவரா விட்டுருவாங்க. So A can get a ex parte degree. ஓகே, இதுல வந்து பாருங்க அந்த 14th ஓகே ஒரு ஏஎஸ் அசிஸ்டன்ட் sub inspector, okay, he was dismissed from service by a deputy inspector general. okay, இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, ஏஎஸ் என்ன பண்றாரு, ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாரு. இந்த மாதிரி வந்து என்னை வந்து வேலையை விட்டு தூக்குனது தப்பு, எங்க ஹைகோர்ட்ல போடுறாரு. ரிட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ திரும்ப வந்து இஸ் ஆடிங் an additional plea. என்ன போடுறாங்க அப்படின்னா, என்ன அப்பாயிண்ட் பண்ணது ஐஜிபி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஓகே, பட் வந்து டிஐஜி வந்து லோவர் ரேங்க்ல இருக்காரு. என்ன வந்து டிஐஜி வந்து என்ன வேலையை விட்டு தூக்க முடியாது, எனக்கு வேலையை விட்டு தூக்குற அதிகாரம் வந்து ஐஜிபிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு அடிஷ்னலா ஏற்கனவே ஒரு ரிட்டு போட்டிருக்காரு. ரிட்டு பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ அதை போட்டு இவர் என்ன சொல்றாரு, டிஐஜி வந்து லோவர் ரேங்க்ல இருக்காரு. ஓகே, என்னை செலக்ட் பண்ணது ஐஜிபி, அதனால வந்து அவரு தான் வந்து என்னை வந்து தூக்கணுமா வேணாமான்ட்டு வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு அடிஷ்னல் பிளீ. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அடிஷ்னல் பிளீ. ஓகே, அடிஷ்னல் பிளீ போட்டாருன்னா சோ இது வந்து ரெஸ் ஜுடிகாட்டாவான்னு கேட்கறாங்க. ஓகே, சி ஆப்வியஸ்லி இட் இஸ் ரெஸ் ஜுடிகாட்டா. ஏன்னா இதுக்கு சம்பந்தமா இன்னொரு ஒரு இது வந்து கவுண்டர் கிடையாது, இல்ல கிளே இல்ல வந்து அப்பீலும் கிடையாது. ஓகே, இஸ் ஆடிங் an additional plea. ஓகே, சோ இதுக்கு இது ரிலவெண்டா இருக்கிறதுனால இந்த கேஸ்ல இட் இஸ் கன்சிடர்ட் as a res judicata போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து வேலிட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அகைன் செக்ஷன் 11 ஆஃப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், res judicata கீழே வந்து. அப்புறம் ஆர்டர் 2 ரூல் 2 ஆல்சோ. ஆர்டர் 2 ரூல் 2, ஆமா. ஸோ அது கான்ஸ்டன்டா போட்டு res judicataனாலே செக்ஷன் 11 ஆர்டர் 2 ரூல் 2. Okay, next. A files in the name of minor ஒரு வந்து A வந்து மேஜர், B வந்து மைனர். ஓகே, A files a suit in the name and on behalf of his minor ward B. B னுடைய கார்டியனோ இல்ல அப்பாவோ இல்ல நியரஸ்ட் ஃப்ரெண்டோ வந்து A. ஓகே, அகைன்ஸ்ட் C அகைன்ஸ்டா பண்றாங்க அண்டர் ஆர்டர் 32. ஓகே, டியூரிங் பெண்டன்சி அந்த ட்ரையல் நடந்துன்னே இருக்கும்போது பி வந்து 18 வயசு மேல ஆயிடுது. ஓகே, அட்டைன்ஸ் மெஜாரிட்டி அண்ட் சீக் யுவர் அட்வைஸ். ஸோ இந்த பி வந்து மெஜாரிட்டி, அதாவது மேஜர் ஆன பிறகு அவனுக்கு என்னென்னலாம் பவர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இஃப் பி ஹேப்பன்ஸ் டு பி எ கோ பிளேன்டிவ் டஸ் இட் மேக் எனி டிஃபரன்ஸ்? எஸ். என்னென்ன பவர்லாம் இருக்கு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இது ஆர்டர் 32 ரூல் 13 பிரகாரம் ஒரு ஆர்டர் 32 ரூல் 13 என்ன சொல்லுது, when a minor co-plaintiff attains majority, okay, he can repudiate the suit. okay, எனக்கு சூட்டே வேணான்னு ரிஜெக்டும் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு 4 ஐட்டம் இருக்கு பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னன்னா he can either continue or withdraw that case. இது மேஜர் ஆன பிறகு. Second point, he has the right to elect. Okay, right to elect is யாரு கூட இருந்தாங்களோ அவங்கள வந்து எலெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது, he can discharge the next friend. எனக்கு வந்து இனிமேல் வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு தேவையில்லை அப்படின்ட்டு ரிஜெக்டும் பண்ணலாம். ஓகே, அண்ட் he has the power to discontinue the suit. ஓகே, எனக்கு தேவையில்லை, நான் இந்த கேஸ் போடல, எனக்கு தேவையில்லை, ஏன்னா என்னோட வேலையை எனக்கு பெருசா இருக்கு. ஓகே, அதனால வந்து அந்த சூட்டையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். ஸோ சூட்டை தொடரலாம், சூட்டை வந்து டிஸ்மிஸும் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ இவ்வளவு பவர்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த சூட் ஃபைல்டு பை A against C is valid. Okay, but there is a difference in B happens to be a co-plaintiff. Okay, hence B can repudiate na வந்து தள்ளுபடி பண்றது. Repudiate the suit on attaining the majority.
ஏன்னா முன்னாடி யாராவது அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து பண்ணுவாங்க. பட் அப்புறம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணாருன்னா அந்த கேஸை வந்து கண்டினியூ பண்ணாம கூட போகலாம். இல்லை இப்போ அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்குன்னா he can continue by himself. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 16th. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் பண்ண முடியல. எக்ஸ் வந்து என்ன பண்றாரு, தோத்துட்டாரு. அப்பீல் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகே. ஆனா வந்து குறிப்பிட்ட டைம்ல வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய இல்னஸ் ஆகி போகுது. ஒரு இப்போ அந்த அப்பீல் பண்ணணும் ஹைகோர்ட்ல 60 டேஸ்க்குள்ள, அதாவது எப்போ வந்து 60 டேஸ்க்குள்ளன்றது முக்கியம். சி ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை ஆச்சு. சி ஆர்டர் வந்து அக்டோபர் மாசம் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஆனா அந்த ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகி அங்க ஒரு ஆர்டர் செக்ஷன் ஒண்ணு இருக்கு, அங்க போய் சேர்றதுக்கே 1.5 மாசம் ஆகுது. இது வந்து தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணி நம்ம கைக்கு வர்றதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். ஸோ 3 மாசம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் ஆயிடுன்னு வச்சுங்க. 2 மாசம் 60 டேஸ் ஓவர் அப்படின்னா அது கரெக்டான? அது கரெக்ட் இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க கையில எப்போ வருது, ஓகே, அன்னில இருந்து தான் அந்த டேஸ் கவுண்ட் ஆகும். 60 டேஸ்க்குள்ள நீங்க ஃபைல் பண்ணி ஆகும். ஓகே. ஸோ இது வந்து ரியாலிட்டியில பார்த்தேனாங்க. சார் ஹலோ சொல்லுப்பா சார். அதாவது இப்போ நம்ம அப்ளை பண்ணணும் சார். டிகிரி ஆன உடனே நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா டிலே பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லிமிடேஷன்லாம் கண்டோனேஷன் கிடைக்காது. ஆமா, அது நீங்க அப்ளை பண்ணாம 1 வீக் தாண்டி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து 60 டேஸ் எல்லாம் கிடையாது. நம்ம உடனே அப்ளை பண்ணி அவங்க டிலே பண்ணா அந்த இது நமக்கு கிடைக்கும். இல்லப்பா நான் அப்படிதான் யோசிச்சேன். நீங்க சொன்னதுதான் நான் யோசிச்சேன். இல்ல அப்போ நம்ம டிகிரி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ரீசனபிளா இருக்கணும். ஓகேவா? சி நம்ம அந்த டிகிரி வந்து ஜட்ஜ் மட்டும் சொல்லிடுவாங்க. ஓகே. சொல்லிட்டு அவங்க உள்ள போய் டைப் பண்ணி அது வரதுக்கே வந்து ஒரு 1.5 மாசம் ஆயிடும். நம்ம அப்ளிகேஷன் போடணும் இல்ல சார்? நீங்க அப்ளிகேஷன் அவங்க டிகிரி வந்து ஆர்டர் காப்பி உங்களுக்கு கையில வந்தா தானே நீங்க வந்து அப்ளிகேஷன் போடணும். அந்த ஆர்டர் காப்பியை 1.5 மாசம் கழிச்சு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அதான் ஆர்டர் காப்பி வந்து மறுபடியும் நம்ம டிலே பண்ணா கிடைக்காது இல்ல கண்டோனேஷன். See, there should be a proper, உங்களுக்கு வந்து சம்மனோ இல்லைன்னா வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு லெட்டர் ஒரு ஆர்டர் காப்பி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, ஓகேவா, உடனே அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் டிலே பண்ணணும். அப்ளை பண்ணலாம். அதான் நான் சொல்றேன். ஏன்னா ஆர்டர் காப்பி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, டிகிரி கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க. ஓகே. உங்களுக்கு வந்து ஆர்டர் இன்னைக்கு ஆர்டர் போடணும்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு ஆர்டர் போடுறேன்னு சொன்னனால கணக்கு கிடையாது. உங்க கையில எப்போ, அதாவது அந்த ஆர்டர் காப்பி எப்போ ரெடி ஆகுதோ அன்னில இருந்து கணக்கு உங்களுக்கு ஒரு காப்பியும் வந்துடும். ஓகே. காப்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நாள், அதாவது there should be a reasonable time for applying that degree also. சரியா? ஏன்னா இது நான் ஏன்னா எங்களுக்கு கொடுத்துட்டாங்களா எங்களுக்கு என்ன சொல்றாரு, இல்லங்க இன்னும் வரலங்கன்றாரு. சஃபிஷியன்ட் காஸ்ட் தியரி வந்து நம்ம வந்து போதுமான காரணம் இருந்தா அப்ளை பண்ணலாம். இப்ப மெடிக்கல்ல நம்ம அட்மிட் ஆயிட்டோம், உடம்பு முடியல அப்படின்னா அதுக்கெல்லாம் சொல்றது ஆர்டரே வந்து பிரிண்ட் ஆகாம, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா காப்பி அப்ளிகேஷன் போடுறதுக்கு டிலே பண்ணா நமக்கு அது கிடைக்காதுன்னு சொல்றேன். காப்பி அப்ளிகேஷன் போட்டு டிலே ஆனா பிரச்சனை இல்ல. அது ஓகே. அது நீங்க சொல்லுதான். ஏன்னா சில சமயம் என்ன ஆகும், அந்த ஆர்டரே வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் வரைக்கும் இழுத்துன்னு போற ஆர்டர் நான் பாத்துக்கிறேன். ஆர்டர் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த பிடிமில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் அவங்க வேலையை விட்டு தூக்குனது 91ல தூக்கி இருக்கிறாங்க. ஓகே. இன்ன வரைக்கும் கேஸ் நடக்குதுன்னா ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டரை கொடுத்துட்டு அந்த ஆர்டரை ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் அந்த ஆர்டரே எக்ஸிக்யூட் பண்ண வச்சுருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆர்டரே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் ரிலீஸ் ஆச்சு. ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருக்காங்க. சோ இது அதுதான் அந்த மாதிரி நம்ம கோர்ட்டினுடைய ப்ராசஸ் இருக்கு, கோர்ட்டினுடைய டிலேவும் சிலதெல்லாம் வந்து இருக்கு. ஓகே. there are some political things also there. ஓகே. சோ அதுல போகணும். சரி, நெக்ஸ்ட் இது ஏற்கனவே பார்த்ததுதான் அந்த திருப்பதி விஜயோட. இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த 50,000 எக்ஸ்ட்ரா 10,000 போடுவார் இல்லையா சூட்டு, அதே மாதிரி இது பாருங்க 3 lakh ஒரு பெக்யூனரி அப்படின்னா வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அந்த 3 lakh ஒரு கோர்ட்டு.
ஸோ 3,50,000 கொடுத்துருக்காரு. ஸோ 3 lakh வாங்கிட்டு அப்புறமா வந்து 50,000 போடலாமா அப்படின்னு கேட்டுருவாங்க. நோ, யூ கான்ட் டு தட். ரெஸ்ட் கேட்டா. ஸோ அடுத்தது பாருங்க 15th. எக்ஸ் could not file an appeal against the judgment subordinate court as time limit. ஓகே, அதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ப்ராப்ளம் போட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இதனால வந்து இவர் ஃபைல் பண்றது டிலே ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் இட் இஸ் சஃபிஷியன்ட் காஸ். பட் ஆனால் நீங்க என்ன பண்ணணும், அந்த காசு சொல்லும் போது ப்ராப்பரான ரீசனு, பில்ஸ், டிசார்ஜ் சம்மரி இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு யூ நீட் டு அந்த பெட்டிஷன்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஏன் டிலே ஆச்சு ஓகே அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி அதை வந்து நம்பர் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பெட்டிஷன் கொடுத்த உடனே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பரா இருக்கா உங்களுடைய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ அதுக்கு நீங்க இது பண்ணுவீங்களா, போட்டோ காப்பி எல்லாம் கொடுப்பீங்கல்ல, அந்த காப்பீஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு நம்பர் ஆகுறதே வந்து இதுக்குன்னு ஒரு நம்பர் ஒரு நம்பர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஆர் நம்பர் கொடுத்துருவாங்க கையில. எஸ்ஆர் நம்பர்னா நீங்க ஃபைல் பண்ணணும், ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த எஸ்ஆர் நம்பரை வாங்கிட்டு சீரியல் நம்பர், ஸோ எஸ்ஆர் நம்பரை வாங்கிட்டு அதை ப்ராப்பரா வந்து ஃபைல் பண்ணி அதை ஜட்ஜு படிச்சு பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து அது நம்பர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும். 1 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஆகும். ஓகே, ஸோ அது நம்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு வரும், 2 பேரும் வந்து சப்மிஷன் ப்ராப்பரா வந்து வரணும், சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இதுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் கோ த்ரூ எக்ஸ் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது விசாகப்பட்டினம் கேஸ், விஜயவாடால இருப்பாங்க. இது என்னன்னா ஒரு பெனிஃபிட் ஃபார் விமனுக்கு, அவங்க எங்க இப்போ கரண்டா ரிசைட் பண்றாங்களோ அந்த கோர்ட்லயே வந்து அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்துக்கலாம். அது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். இல்லைன்னா வந்து எங்க லாஸ்ட் தங்கினாங்க, எங்க மேரேஜ் ஆச்சு, இது எல்லா இடமுமே வந்து சப்ஜெக்ட் மேட்டர் பேஸ் பண்ணி தே கேன் டேக் தட் பெட்டிஷன். அந்த கோர்ட் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணலாம். சரி, அடுத்தது இப்ப இது பாருங்க. ஆக்சுவலா என்ன பண்றாரு, எக்ஸ் ஃபைல்ஸ் கேஸ்னா லோவர் கோர்ட்ல ஒரு ரெக்கவரி ஆஃப் அமௌண்ட் போடுறாரு. ஓகே, அகைன்ஸ்ட் ஒய்ன்னு வச்சுங்க. நவ் ஹி ஃபைல்ஸ் அன் அப்பீல் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அடுத்த அப்பீல் போறாரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகும்போது ஹி இஸ் டேக்கிங் அன் அடிஷ்னல் எவிடன்ஸ். அடிஷ்னல் எவிடன்ஸ்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராமிசரி நோட்ல கொடுத்துட்டாரு, இப்போ வந்து இன்னொரு எவிடன்ஸும் அவர் எடுத்துன்னு போறாரு. இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து இவர் அக்கௌண்ட்ல இருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு போகுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, போயிருக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அன் அடிஷ்னல் எவிடன்ஸ் கொண்டு போறாரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு. ஓகே, இஸ் இட் பர்மிசிபிளா? அப்போ நீங்க எடுத்துன்னு போனோடனே இந்த அடிஷ்னல் எவிடன்ஸ் எடுத்துன்னு போனோடனே கேட்பாங்க நார்மலா கோர்ட்ல, தம்பி நீ ஏன் லோவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணாம ஹையர் கோர்ட் எடுத்துன்னு வர அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. ஓகே, அதுக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் a proper reason. Okay, whether the additional evidence is in appeal is permissible அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, அடிஷ்னல் வந்து ப்ராப்பரா இருக்கு, அது வந்து ஒழுங்கான அடிஷ்னல் எவிடன்ஸா, வெதர் இட்ஸ் ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரியா, இதெல்லாம் வந்து நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல பார்ப்போம். ஸோ அக்கார்டிங் டு ஆர்டர் 41 ரூல் 27 பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் அடிஷனல் எவிடன்ஸ் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒழுங்கா இருக்கணும். நீங்க வந்து ஏன் நீங்க வந்து லோவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணாம இங்க சப்மிட் பண்றீங்கன்னு கண்டிப்பா வந்து அதை கேட்பாங்க, அந்த கேள்வி வரும். ஓகே, அந்த கேள்வி வந்து ப்ராப்பரான பதில் வந்து நம்ம கையில வச்சிருக்கணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இவர் வந்து பூரா இருக்காரு, கோர்ட் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா வந்து கேன் ஹி ஃபைல் அ சூட் வித்வுட் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீஸ் பண்ணலாம். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். திருப்பதி குண்டூர் ப்ராமிசரி நோட். ஸோ இது வேறு பார்ட். இது எங்க எக்ஸ் ரிசைட் இன் திருப்பதி அண்ட் ஒய் இன் குண்டூர். ஓகேவா, திருப்பதி குண்டூர்ல 2 பேர் இருக்காங்க. ஒய் பாரோஸ் த மணி அட் ஹைதராபாத். ஓகேவா, ப்ராமிசரி நோட்டு வாரங்கள் எக்ஸிக்யூட் பண்றாங்க, பண்ணிட்டு ஒய் குடுக்காம போயிடுறாரு. இப்போ வந்து எக்ஸ் எந்த இடத்துல ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் வந்து திருப்பதியில ரிசைட் பண்றாரு, அதுக்காக திருப்பதி பக்கத்திலே போடலாமான்னா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் எங்க நடந்தது, ஓகே, எங்க நடந்தது அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இது வந்து பண்ணணும்.
ஸோ எங்க இந்த இது நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து டூ எய்தர் இட் கேன் பி இன் ஹைதராபாத் ஆர் எய்தர் இட் கேன் பி இன் வாரங்கல். சரியா? சார் சொல்லுமா. டவுட் இருக்கு சார். ஆக்சுவலா நீங்க சொன்னது வந்து ஆக்சுவலா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ப்ராப்பர்ட்டி சார். ஆக்சுவலா இங்க நடக்கிறது வந்து ப்ராமிசரி நோட் சார். ஸோ அதனால இது வந்து செக்ஷன் 20 தான் வரும். ஸோ செக்ஷன் 20 வரும்போது டிஃபெண்டன்ட் எங்க ரிசைட் ஆயிருக்காரு, காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க நடந்திருக்கு, அப்புறம் வந்து அப்ளிகண்ட் எங்க இருக்காரு, ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போடலாம் தான் சார் வரும். கன்க்ளூஷன் அப்படிதான் கொடுத்துருக்கு. ஏன்னா செக்ஷன் 20 வந்து நீங்க பாருங்க முன்னாடி நம்ம சார் அது ப்ராமிசரியில மட்டும் இல்ல சார், டிஃபமேஷன் கேஸ்லயும் அந்த மாதிரி தான் வரும். அதுதான் சார் ப்ராமிசரி நோட்டு, அப்புறம் வந்து ஈவன் அந்த இது டைவர்ஸ் கேஸ், சோ அதெல்லாம் இப்படிதான் வரும். செக்ஷன் 20 தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ டிஃபமேஷன் வந்து ஒரு ஏரியால பண்ணிருப்பாங்க, டிஃபெண்டன்ட் இன்னொரு ஏரியால இருப்பாங்க, பிளைன்டிஃப் இன்னொரு ஏரியால இருப்பாங்கன்னா டிஃபெண்டன்ட் ஏரியாலயும் பண்ணலாம். இல்ல டிஃபெண்டன்ட் ஏரியாவிலயும் பண்ணலாம். அந்த காஸ் ஆஃப் எங்க நடந்ததோ அங்கேயும் போட்டுக்கலாம். பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் அந்தந்த பிளேஸ்ல போடணுமா? ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் சிச்சுவேட்டட், ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் ஜூரிஸ்டிக்ஷன், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அது வந்து செக்ஷன் 16. இது வந்து 20ல வரும். சோ அப்ப இந்த சப்ஜெக்ட் மேட்டர் சிச்சுவேட்னா வந்து இது ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஆமா சார். ப்ராப்பர்ட்டி இல்ல சார், இது ப்ராமிசரி. இல்ல நான் அந்த செக்ஷன் 16 எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அது சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும். ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இல்ல, அதுலயும் இன்னொன்னு இருக்கு சார், கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும் சில ப்ராப்பர்ட்டி. அப்ப எய்தர் கோர்ட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் 2 ஜூரிஸ்டிக்ஷன்லயும் வரும் சில ப்ராப்பர்ட்டி. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 ஜூரிஸ்டிக்ஷன் எடுப்பாவணும். வருங்க, சில பார்டர் ஏரியால வரும் பாருங்க. ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கும், 1 ஏக்கர் இந்த பக்கம் இருக்கும், இன்னும் 2 ஏக்கர் அந்த பக்கம் இருக்கும். அப்ப எங்க வேணாலும் நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இதுல ரெஸ் சப்ஜுடைஸ் செக்ஷன் 10ம் ரெஸ் சப்ஜுடிகேட்டா 11ம், இந்த 11 வந்து கோர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா இல்ல நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணுமா? கோர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அது எப்படி பண்ணும் சார்? நம்ம தான் சார் இல்லப்பா. அதாவது ரெஸ் சப்ஜுடைஸ்ல வந்து நம்ம சொல்லி தான் தெரியப்படுத்த முடியும் கோர்ட்டுக்கு. ஏன்னா அது டூரிங் ட்ரையல்ல பண்ணுவாங்க. சரி. சப்ஜுடிகேட்டாங்கிறது ட்ரையலே எடுக்க மாட்டாங்க, இனிஷியல்ல அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சோ அது யாரு கண்டுபிடிக்கும்? அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து கொடுத்த நம்பர் ஆகணும்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா? ஒரு ஆமா நம்பர் ஆகும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க வரேன். இல்ல அவங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த இப்போ வந்து நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ப்ரூஃப் எல்லாம் நீங்க கொடுக்கணும். இல்ல இப்ப சேம் பார்ட்டி இல்லன்னா இப்போ ஒய்ஃப் பேர்ல பண்ணாங்கன்னா இல்ல அந்த மாதிரி வந்து அவங்க அதாவது தெரியாம பண்றதுன்றது வேற. பட் ஆனா வந்து இப்போ உள்ள ப்ராசஸ் பிரகாரம் நீங்க வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இதே மாதிரி கேஸ் நீங்க வேற எதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா என்னன்றது சிஸ்டத்துல போடும்போதே தெரியும் இல்லையா? ஆமா அவங்க வந்து நம்பர் பண்ணும்போது அவங்க ரிசல்ட் பண்ணிடுறாங்க மோஸ்ட்லி. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்போ பாருங்களேன், இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க, நாங்க வந்து ரெஸ்டிடியூஷன் போட்டிருக்கோம். அதுக்கு மேல வந்து இப்போ GWOP கேஸ், அதாவது எங்களுக்கு வந்து பசங்க வேணும்னு கேக்குறோம். இதுக்கு மேல நான் டைவர்ஸும் போடுறேன்னா இப்போ இந்த நம்பரே ஆகாது டைவர்ஸ் போடுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் பேர்லயே வந்து ஏற்கனவே 2 கேஸ் இருக்கு. பிளைன்டிஃபும் டிஃபெண்டன்ட்டும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க மேல போட முடியும்? போட முடியாது. சோ இது நீங்க போட்டீங்கன்னா ஃபைலே ஆகாது. சொல்ல முடியாது. சப்ஜுடிகேட்டாவுக்கு அந்த இன்கிரிடியன்ஸே அப்படிதான் சொல்லுவாங்களான்னு நினைக்கிறேன். சேம் பார்ட்டி சேம் ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். ஆமா ஃபைலே ஆகல. நாங்க ஒரு தடவை வந்து போட்டு ஃபைலே ஆகல. சரி. இது ராமசுப்பு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ராமசுப்பு நீங்க என்ன சொல்லுங்க? ராமசுப்பு சாரி சார், அது வந்து நம்ம சொல்றதும் இருக்கலாம், சொல்லாததும் இருக்கலாம். அதனால அது வந்து என்னால கன்க்ளூட் பண்ண முடியல. நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார் ப்ளீஸ். சரிங்க. ஓகே. ஸோ 16
இப்போ A, B and C enter into each agreement with D. ஓகேவா? டி வந்து காட்டன் சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஓகே, கடைசியில் வந்து ஆல் ஆஃப் த ஃபெயில் டு சப்ளை த கோல் டு டி. டிக்கு வந்து ஓகே இல்லை டிக்கு வந்து ஏபிசி வந்து சப்ளை பண்றதா பேசிட்டு இருக்காங்க. டிக்கு வந்து சப்ளை பண்ண முடியல. இப்போ டி வாண்ட்ஸ் டு ஃபைல் அ சூட் ஃபார் டேமேஜஸ் ஓகே ஃப்ரம் ஏபிசி ஓகே இன் ஒன் சூட். இதுதான் வந்து அந்த ஜாயிண்டர், அந்த மிஸ் ஜாயிண்டர்னு ஒரு போனது இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா தியரியில. ஸோ அந்த கான்செப்ட் இது. ஓகே, வெதர் த ஜாயிண்டர் ஆஃப் டிஃபெண்டன்ஸ் இஸ் பெர்மிசிபிள், எஸ். இப்போ வந்து ஏ தனியா பி தனியா சி தனியா கேஸ் போட முடியாது. ஓகே, பிகாஸ் டிஃபெண்டன்ட் வந்து சேம்ன்றதுனால சரி பிளெயின்டிஃப் வந்து சேம்னா தனித்தனியா போட முடியாது. ஓகே, ஸோ வெதர் த ஜாயிண்டர் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் பெர்மிசிபிள், எஸ். ஓகே, வெதர் சிங்கிள் சூட்டு தான் வந்து கோர்ட்டும் விரும்பும். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஆர்டர் 1 ரூல் 3 பிரகாரம் ஆர்டர் 1 ரூல் 3 ஆர்டர் 2 ரூல் 3 ஆர்டர் 1 ரூல் 3 who may join as defendant. ஆர்டர் 2 ரூல் 3 joinder and causes of action. ஸோ இது ரெண்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் சூட்டை வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். அதுதான் இது. ஸோ அடுத்தது பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைல்ஸ் சூட் அகைன்ஸ்ட் ஈச் அதர். இது எதுக்குன்னா அந்த நல்லிட்டி ஆஃப் மேரேஜே வந்து வாய்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க. ஸோ டிசல்யூஷன் கேட்குறாங்க. which suit should be decided first. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து இந்த மேரேஜே வந்து வேலிட் இல்லைன்றாரு. ஓகே, ரெண்டாவது சூட்டு வந்து ஒய்ஃப் வந்து அதனால வந்து இந்த மேரேஜே வந்து டிசல்யூஷன் பண்ணணுன்றாங்க. இது வந்து ஒரிஜினல் இந்த மேரேஜே வந்து நீங்க டிசால்வ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ விச் சூட் ஷுட் பி டிசைடட் ஃபர்ஸ்ட். ரெண்டு பேருமே அட் த சேம் டைம் வந்து கோர்ட்ல போயிட்டு அப்படி பிளேட் கொடுக்குறாங்கன்னா இது எப்படி வந்து வரும் அப்படின்றதுதான் இங்க கேஸ். ஸோ ஹஸ்பண்டுடைய கேஸ் வேலிடானா எஸ், ஒய்ஃபுடைய கேஸ் வேலிடானா எஸ். கோர்ட் ஹஸ் பவர் டு கன்சாலிடேட் சூட்ஸ். கன்சாலிடேட்னா என்னது? ரெண்டுத்தையும் சேர்க்கிறது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து they can provide it. ஓகே, ஸோ ஆர்டர் 10 ஆஃப் கோர்ட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர். ஸோ ஆர்டர் 10 என்ன சொல்லுது? எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் பை கோர்ட். இது ஆக்சுவலா வந்து நீங்க இதையே கூட போடலாம். கம்பைன் பண்ணி போடுறது இல்லையா சார்? சார் சொல்லுப்பா சார், ஆக்சுவலா இது செக்ஷன் வந்து 10 ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது செக்ஷன் 10 வந்து தப்பு சார். ஏன்னா ஹலோ செக்ஷன் கிடையாது, அது ஆர்டர் இல்ல சார். அதுக்கு கீழே பாருங்க அப்ளிகேஷன்ல. ஆமா, அப்ளிகேஷன்ல அப்படி சொல்றாங்களா? ஓகேங்களா? செக்ஷன் 10 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆர்டர் தான் வரும், மேல ஆர்டர் தான் கொடுத்திருக்காங்க. ஆர்டர் வரும் சார். ஆர்டர் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அட் ஃபர்ஸ்ட் ஹியரிங் இன் கோர்ட். ஓகேங்களா? சோ அது வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் தான் சொல்லிருக்காங்க. பட் கோர்ட்டோட இன்ஹெரிண்ட் பவர் டு கன்சாலிடேட் வந்து செக்ஷன் 151 சிபிசி. ஆமா 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 ஆமா, செக்ஷன் 151 சார். அதுதான் வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் கோர்ட் ஹாஸ் இன்ஹெரண்ட் பவர் டு கன்சாலிடேட் தி சூட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வந்து இன்ஹெரண்ட் பவர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார். ரெண்டுமே நேச்சர் ஆஃப் கேஸ் ஒன்னு தானே. ஒரு ஆள் வந்து நல்லிட்டி சொல்றாங்க, இன்னொன்னு வந்து டெசல்யூஷன். இல்ல ஒன்னு வந்து நல்லிட்டி கேக்குறாங்க, இன்னொன்னு டெசல்யூஷன் கேக்குறாங்க. இப்ப நேச்சர் ஆஃப் கேஸ் மோரலஸ் ஈக்குவல் தானே. கன்கரண்ட் பவர் எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா அது ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது தான் கோர்ட்டுடைய, அது வந்து செக்ஷன்ல எங்கேயும் வராது, அது ஜட்ஜுடைய டிஸ்கிரிஷன். அதான் கன்கரண்ட். சிவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா சுப்பீரியர், அதாவது எல்லா மேல கோர்ட்ல எல்லாம் அந்த கன்கரண்ட் இருக்கு. பட் சிஆர்பிசில கன்கரண்ட் ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இல்ல சார், இங்க வந்து கன்சாலிடேட் பண்றது வந்து ஒரு கோர்ட்டோட ஆக்சுவலா இங்க செக்ஷன் 10 மென்ஷன் பண்ணிருக்க மத்திய அப்ளிகேஷன்ல பாருங்க. Section 10 of Civil Procedure Code provides that court has inherent power to consolidate suits in appropriate cases னு போட்டுருக்காங்கல்ல. inherent power சொல்லிருக்காங்க, ரைட். அதுக்கு வந்து டைரக்ட் செக்ஷன் வந்து 151. அததான் நான் இங்க சொல்ல வரேன். சோ இங்க வந்து ஒரு கோர்ட்டுக்கு தான் வந்து பவர் இருக்கு ஒரு சூட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு. அது வந்து ஜெனரிக் பவர் தான் நீங்க சொல்ற மாதிரி. சோ அந்த செக்ஷன் வந்து அப்ரோப்ரியேட் செக்ஷன் வந்து 151 இங்க வந்து தப்பா மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். சரி சரி சரி, ரைட். சரிங்க
செக்ஷன் 110 கன்சாலிடேட் ஆஃப் சூட்ஸ் அது எழுதிங்க. இல்ல கன்கரண்ட் பவர், கன்சால்டேஷன் கிடையாது, கன்கரண்ட் பவர் ஆஃப் கோர்ட். அதான் 151 தான். 151 தான் சொல்றேன். கன்கரண்ட் பவர் இது சாரி கன்கரண்ட் இல்ல, இன்ஹேரண்ட் பவர். இன்ஹேரண்ட், ஆமா இன்ஹேரண்ட், கன்கரண்ட் இல்ல இன்ஹேரண்ட். இன்ஹேரண்ட் பவர், ஆமா. இன்ஹேரண்ட் பவர் டு கன்சாலிடேஷன் ஆஃப் சூட். இல்ல இன்ஹேரண்ட் பவர் தான் கன்சாலிடேஷன். அந்த இன்ஹேரண்ட் பவர்லயே நிறைய விஷயங்கள் வரும். இன்ஹேரண்ட் பவர் உள்ள கரெக்ட், இன்ஹேரண்ட் பவர் உள்ள நிறைய விஷயங்கள் வரும். அதுல ஒண்ணு தான் கன்சாலிடேட் பண்றது. சோ கோர்ட் ஹஸ் இன்ஹேரண்ட் பவர். இந்த சிவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ட்டுக்கும் இந்த இன்ஹேரண்ட் பவர் வரும். எல்லா கோர்ட்டும்னா கீழே இருக்க கோர்ட்டுக்கு மேல இருக்க கோர்ட்டுக்கு வரும், அதுக்கு மேல இருக்கிறது வரும், அப்படி வரும். சுப்பீரியர் கோர்ட்டுக்கு எல்லாம் நீங்க எந்த கோர்ட் அப்ளை பண்றீங்களோ அந்த கோர்ட் எல்லாத்துக்குமே தான் பவர். இல்ல அந்த கோர்ட்டுக்கு வராது சார். இன்ஹேரண்ட் பவர் வந்து மேல இருக்க அங்கந்த கோர்ட்டுக்கும் வரும், அதுக்கு மேல இருக்க கோர்ட்டுக்கும் வரும். ஆமாங்க, இதே இன்ஹேரண்ட் வந்து சிஆர்பிசில வருது இல்ல 482, அது எல்லா கோர்ட்டுக்கும் வராது, அது ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் வரும். இங்க அப்படி கிடையாது, எல்லா கோர்ட்டுக்கும் வரும். எல்லா கோர்ட்டுக்கும் வரும். ரைட். ஓகே ஓகே ஓகே. சார் அனிபிரசாத், நீங்க எங்க வேலை செய்றீங்க? நீங்க இவ்வளவு பாயிண்ட் சொல்றீங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்தியால தான் இருக்கேன். நெக்ஸ்ட் 8 பேஜ் இருக்கு. So court A pass the degree and thereafter a part is transferred to court B. So court வந்து A வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணிடுச்சு, ஓகேவா? And thereafter a part. So execution, இப்ப எக்ஸிகியூஷன் பத்தி கேக்குறாங்க. ஓகே, எக்ஸிகியூஷன் வந்து பி கோர்ட் பண்ணல, அந்த எக்ஸிகியூஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் டு பி கோர்ட். Okay, so which court has jurisdiction to entertain the application for execution? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சென்னை இப்போ சைதாப்பேட் கோர்ட்ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பட் ஆனா பி வந்து தாம்பரத்துல இருக்கிறதுனால வந்து தாம்பரம் கோர்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நீங்க வந்து சைன் போட்டு போகணும், இல்லை ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஓகே, அப்படின்னா வந்து பி அப்படின்னா வந்து தாம்பரம் கோர்ட்டுக்கு வந்து யூ ஹேவ் தி jurisdiction to execution பவர் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா ஏன்னா கோர்ட்டே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆப்வியஸா it has the power. ஸோ அது எந்த செக்ஷன்? 37 and 38. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் விச் கோர்ட் பாஸ் த டிகிரி. 38 வந்து கோர்ட் விச் டிகிரி மே பி எக்ஸிக்யூட்டட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான். This is very clear. Next. So இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரர் want to file a suit against the government of AP. Okay, government against வராங்க அப்படின்னா வந்து for violation of civil rights. Otherwise ராமேஸ்வரர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் அனுப்புறோம், can file a suit against the government of AP. No. So civil suit is a violation of civil rights. Can violation of civil rights. Sorry. ஓகே ஓகே, இவங்க வந்து இவங்க இல்லையா, அதனால வந்து ரிட் பெட்டிஷன் தான் போடணும். ஓகே, இவங்க வந்து கவர்மெண்ட்ன்றதுனால ஓகே யூ நீட் டு ஃபைல் a ரிட் பெட்டிஷன். நீங்க வந்து கேஸ் போட முடியாது. செக்ஷன் 9 என்ன சொல்லுது? கோர்ட் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அண்டர்ஸ் பேர்டு. ஓகே, இது ஏன் இதை போட்டு வச்சிருக்காங்க? சரி, செக்ஷன் 9 தானே இது. சொல்லவே இல்லை உங்களுக்கு. The court have a jurisdiction to try civil except suits for the cognizance either expressly or implied barely. It's related to civil suits. Okay, so அதான் ஃபைனலா என்ன சொல்றாங்க? he needs to file a writ petition instead of civil court. Because the civil court has no jurisdiction to civil rights. Okay, so you need to file a writ petition for violation of civil rights. Move on to next step. So Anita defendant was deliberately avoiding summons. Sir? சொல்லுங்க பரத்.
சார் ஆக்சுவலா இந்த கேஸ்ல இந்த செக்ஷன் 9 சிபிசி எழுதுறதுக்கு பதிலா இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா? பட் ஆனா நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலா வந்து இந்த கேஸ் வந்து ஒரு பர்சன் வெர்சஸ் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா. சோ நம்ம செக்ஷன் 80 எழுதலாம் சார், அது அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த மேட்டர் எல்லாம் எழுதலாம். செக்ஷன் 8 என்ன சொல்லுது? 80 நம்ம கவர்மெண்ட் மேலயோ இல்ல பப்ளிக் சர்வெண்ட் மேலயோ கேஸ் போடும் போது நோட்டீஸ் கொடுத்துட்டு கேஸ் போடணும் 2 months கழிச்சு அப்படின்ற மாதிரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இத. நான் அத एक्चुअली யோசிச்சேன். ஆமா. பட் ஆனா இதுல அன்லெஸ் பேர் டே இதெல்லாம் போடும்போது தான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அது பட் क्वेश्चनல வந்து அந்த அளவுக்கு தெளிவு இல்லன்றதுனால நான் சொன்னேன், நான் இது செக்ஷன் 80 எழுதலாம் அப்படி சொல்லி. கரெக்ட். இது போடலாம் செக்ஷன் 80 போடலாம். ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போனீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அந்த சிவில் ரைட்ஸ் பத்தி மெயினா சொல்றாங்க. சோ வயலேஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸுக்கு வந்து the civil court has no jurisdiction to civil rights. இதை நீங்க ஒரு தடவை பாருங்களேன். ஓகே, ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுங்க. சம்திங் உள்ள இருக்கு. பட் ஆனா வந்து 1 to இண்டிவிஜுவல் பர்சன் டு கவர்மெண்ட் என்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிட்டு வரும், பிளஸ் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். இது ரெண்டு தான் வழி இருக்கு. ஆமா, வயலேஷன் ஆஃப் சிவில் ரைட்ங்கிறப்போ ரிட்டு தான் வரும். So okay, next one. So Anitha வந்து deliberately avoiding summons. Even though he tried several times summon through proper channel, but he failed to save it. What can be done? Can Anitha deliberately avoid summons? No. அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, இஷ்யூ அண்ட் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் நம்ம ஆர்டர் 5 ரூல் 20ல பார்த்த மாதிரி ஒன்னு எக்ஸ்பர்ட் டிகிரி. ஓகே, இல்லைன்னா வந்து the court shall order the summons affixing a copy. அதான் அந்த வீட்டுல வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒட்டணும். Defendant last resided or carried on business. ஸோ அப்படி இல்லைன்னா அவங்க பிஸ்னஸ் சொல்றாங்க. ஓகே, ஸோ எந்த இடத்துல வேலை செஞ்சாங்களோ or personally worked for gain, அந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் போய் பாஸ் ஆகணும். அவங்க வந்து கோர்ட்டுக்கு வரலன்னா, சம்மன் அனுப்பிச்சோம் கோர்ட்டுக்கு வரலன்னா ஒன்னும் அவங்க வீட்டுல ஓட்டணும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களோட லாஸ்ட் ரிசைடட், அப்படி இல்லைன்னா எங்க பிசினஸ் பண்ணிருக்காங்க, அப்படி இல்லைன்னா எங்க வேலை செஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நான் பரத், வேலை செய்யற இடத்துல போஸ்ட் வச்சு ஓட்டினா எப்படி இருக்கும் சார்? சொல்லுங்க சார். இல்ல, வேலை செய்யற இடத்துல போஸ்ட் வச்சு ஓட்டினா எப்படி இருக்கும்ன்ற. ஆனா ஆமாமா, பிசினஸ் பண்ற இடத்துலயும் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா சார் போஸ்டர் இது வந்து நம்ம வேலை செய்யற இடம் இல்ல சார். சார் சம்மன் காப்பியை தான் ஒட்டுவாங்க. சம்மன் காப்பி தானே சார் ஒட்டுவாங்க, போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்களா? ஆமாமா, சம்மன் காப்பி தான் சொல்றேன். அதான் போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்ட மாட்டாங்க, சம்மன் காப்பி தான் ஒட்டுவாங்க. சம்மன் காப்பியை ஒட்டுறாங்கன்னா கூட இப்போ நம்மளோட ஆபீஸ்ல வந்து ஒட்ட மாட்டாங்க சார். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சரண் மாதிரியான ஆளுங்க வந்து பிசினஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பிசினஸ் பிளேஸ்ல வந்து ஓட்டுவாங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் போது ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அதான் சொல்லுங்க. Okay, so next one. So what is the procedure followed for attachment of property under execution proceedings? Enumerate the properties that cannot be attached. அதாவது ஒருத்த வந்து காசு கொடுக்க முடியல அப்படின்னா அவனுடைய அட்டாச்மெண்ட், அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஜப்தி பண்ணிக்கலாம். இல்ல வந்து பிளைன்டிஃப்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோர்ட்டோட ஆர்டர் போடுது. அப்படின்னா வந்து என்னென்னலாம் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்றது ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகே, செக்ஷன் 60 to 64 என்ன சொல்லுது? செக்ஷன் 60, 64 ப்ராப்பர்ட்டி லயபிள் டு அட்டாச்மெண்ட். ஓகே, ஸோ எது இதெல்லாம் கொடுக்க முடியும்ன்றது கொடுக்க முடியாதுன்றது சொல்றோம். ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அவன் போட்டிருக்கிற சட்டை, குக்கிங் வெசல், பெட்டு, அது இல்லாம வந்து அவங்க வீட்டுல வச்சிருக்கிற அந்த போட்டோஸ், அப்புறம் வந்து கேட்டில், கிரெயின்ஸ், ஹவுசஸ் அண்ட் அதர் பில்டிங்ஸ். ஓகே, அவங்க வச்சிருக்கிற கணக்கு வச்சிருக்கிற இது, அப்புறம் வந்து எனி ரைட் ஆஃப் பர்சனல் சர்வீஸ், ஸ்டைஃபண்ட் கூட கொடுக்க முடியாது. ஓகே, கிராஜுவிட்டி, இப்போ வந்து பென்ஷனர் கிட்ட இருந்து கிராஜுவிட்டிஸ் அலோட் டு கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ். ஓகே, பொலிட்டிக்கல் பென்ஷன், இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்டா வந்து கொடுக்க முடியாது.
அதே மாதிரி வந்து அவன் வேலை செய்யறான் அப்படின்னா அந்த வேலை செய்யற அமௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 1000 ரூபாவை கொடுக்க முடியாது. அதே மாதிரி 2/3 ஆஃப் த ரிமைண்டர் 2/3 ஆஃப் சேலரியும் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, இதெல்லாம் கொடுக்க முடியாத லிஸ்ட். இதை தவிர்த்து வேற என்னென்ன இருக்கோ, இப்போ உங்க பேர்ல வந்து ஒரு வீடு வாடகை வருதுன்னு வச்சுங்க, அந்த வாடகை எடுத்து கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு சேலரி வருதுன்னா அந்த சேலரியில அதான் 2/3, பட் ஆனால் 1/3 வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க வந்து ஒரு ஈபின்னு ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் மேல வந்து ஃபைல் பண்ணி, ஏன்னா சிஆர்பிசி மெயின்டெனன்ஸ், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கிரிமினல் ப்ரொசீஜர். சிஆர்பிசி போட்டு அவங்கள வந்து உள்ளேயும் உட்கார வைக்கலாம். ஒரு மாசம் 2 மாசம் எவ்வளவு நாள் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும் அவங்க உள்ளேயும் உட்கார வைக்கலாம். ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது சார் சொல்லுங்க சார். இதுல 60 to 64 சொல்லியிருக்காங்கல்ல செக்ஷன். செக்ஷன் 62 வந்து ஆக்சுவலா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷனா இருக்கும். செக்ஷன் 62ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சன் செட்டுக்கு அப்புறமும் சன் ரைஸுக்கு முன்னாடியும் நம்ம வந்து அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால அட்டாச் பண்ண முடியாது, ஜப்தி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. 62 செக்ஷன் 62 இங்க வந்து 60ல இருந்து 64 வரைக்கும் வரும் சார் செக்ஷன். மொத்தம் 4 செக்ஷன் வரும். அதுல 60, 61 வரைக்கும் சொல்லிருப்பாங்க. செக்ஷன் 62ல வந்து சன் செட்டுக்கு அப்புறமும் சன் ரைஸுக்கு முன்னாடியும் ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டிய வலுக்கட்டாயமா வந்து ஒரு வீட்டு உள்ள என்ட்ரு பண்ணி அவங்களால இது ஜப்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அது அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது. இந்த 60 வந்து ப்ராப்பர்ட்டி லயபிள் டு அட்டாச்மெண்ட், பார்ஷியல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் கூட வந்து எடுத்துக்க முடியாது. ஓகே, சீசர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் டுவெல்லிங் ஹவுஸ் இதை அட்டாச் பண்ணலாம். நீங்க சொன்னது எங்க பரத் இருக்கு? தானே சொன்னீங்க. இதுவா இல்ல, அதாவது அரெஸ்ட், அதாவது அட்டாச்மெண்ட் பிஃபோர் ப்ராப்பர்ட்டியா, அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்டா? அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்டா, அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்டா நீங்க சொன்னது 62? இல்லப்பா, அட்டாச்மெண்ட் ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட். சார் 2 இருக்கு சார். அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், 2 ஆப்ஷன் இருக்கு சார். இப்போ அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்ல லேடிஸை அரெஸ்ட் பண்ண முடியாது, சிவில் பர்சன்ல கைது பண்ண முடியாது. சரி, ஒருவேளை அதுதான் 62 மென்ஷன் பண்றாங்களா? இல்ல இல்லப்பா அட்டாச்மென்ட்னாலே வந்து இல்ல, பரத் தான் சொன்னாரு 62. செக்ஷன் 62ல செக்ஷன் 62 சிபிசில வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சீசர் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன் டுவெல்லிங் ஹவுஸ்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்றது. ஓகேங்களா, அந்த ப்ரொசீஜர்ல சன்செட்டுக்கு இதுவும் சன்செட்டுக்கு அப்புறமும் சன்ரைஸுக்கு முன்னாடியும் வந்து அதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்றதுனால 62 மென்ஷன் பண்றேன். நீங்க சொன்னது இன்ட்ரெஸ்டிங், அதனாலதான் 2வது கேட்டேன். இப்போ சொல்லும் போது ட்ரில்லிங் ஹவுஸ் சொல்றீங்க சார், என்ன சொல்றீங்க மறுபடியும் சொல்லுங்களேன். ஏன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதர் தென் ஹவுஸ் தானே? இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்ல சார், மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன் டுவெல்லிங் ஹவுஸ். மூவபிள் ப்ராப்பர்ட்டி வண்டி மாதிரி, அதாவது நைட்ல இருட்டாயிருச்சுன்னா யாரும் வந்து சீஸ் பண்ணக்கூடாது. டுவெல்லிங் ஹவுஸ் உள்ள, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டா பாக்குற கேசஸ் எல்லாம் வந்து ஈவினிங் சாயந்தரம் ஆயிட்ட பிறகு அவனுங்க வந்து நம்மளோட அந்த வீட்டு உள்ள பூந்து, அதாவது விவசாயிகளோட வீட்டு உள்ள பூந்து வண்டியெல்லாம் டிராக்டர் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு போறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்ல. சோ அதுக்குதான் இந்த செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக்ஷன் 62 படி அது பண்ணக்கூடாது. சன்செட்டுக்கு அப்புறமும் சன்ரைஸுக்கு முன்னாடியும் வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி வீட்டு உள்ள வந்து, அதாவது வீடுனா ஹோல் பில்டிங் அவங்க இருக்க வசிக்கிற இடம், ஓகேங்களா, அது உள்ள வந்து எடுக்க கூடாது, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா சார்? அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா சார் ராமசுப்பு சார்? அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னன்னா அந்த இதுல வரும், இருக்காது, சிவில்ல இருக்காது.
சிவில் எல்லாம் கிடையாது, சிவில் எல்லாம் கிடையாது. இருக்கு சார், அதுல இல்ல அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சிவில்ல ஏன்பா அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. ஓஹோ அப்படியா, சரி சரி சரி. அரெஸ்ட் இருக்கு. ஆனா அது சிவில் பிரசன்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம நார்மல் பிரசன் கிடையாது, அது தனியா இருக்கு. ஆமா அது இருக்கு, பட் ஆனா அது சர்க்கம்ஸ்டான்சஸ் தான், அது ரொம்ப அப்ளிகபிள் ஆகாது எல்லா இடத்துலயும். 62 64 வந்து அது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாங்களா இல்ல இதுக்கு மட்டும் தான் சொல்றாங்களா? அரெஸ்ட் வந்து 55 to 59ல இருக்கு. 60 அப்புறம் தான் அட்டாச்மென்ட். ஓ 60 ரைட். அப்ப இது வந்து அட்டாச்மென்ட் பிஃபோர் ஜட்ஜ்மென்ட் தான், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா தான் வரும். ஆமா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் தான். சரி சரி ரைட். அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மென்ட் வந்து 59 இல்லையா? 55 to 59. 55 to 59 ரைட். Arrest and detention, detention and release, release on ground of illness, இதெல்லாம் வந்து இதுல வரும். சரி அடுத்தது. ஓகே சோ அதான் இங்க பாருங்க, ரத்னா அண்ட் கிரண் வந்து ப்ராமிசரி நோட் ஒன்று போட்டிருக்காங்க. வேறஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து இவர் வந்து நோ சூட் ஃபைல்டு ஃபார் 1 year, அந்த ஒரு வருஷம் இல்லாம அப்புறமா 6 மாசம் கழிச்சு இவர் பண்றாரு, அது வந்து வேலிடான்னு கேக்குறாங்க. ஸோ 14 and 18 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் அவ்வளவு நாள் இதை வந்து பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. ஓகே ஸோ இது வந்து அப்ளிகேஷன் கிடையாது. சொல்லுப்பா. இதுக்கு வந்து அப்ராப்ரியேட் செக்ஷன் வந்து செக்ஷன் 115 சார், எஸ்டோப்பல் எவிடன்ஸ் ஆக்ட். நான் எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சுட்டேன் நானு, அதனால நான் சொல்றேன். நானு செக்ஷன் 115 எஸ்டோப்பல்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒரு ப்ராமிஸ் வந்து நம்ம மேக் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸ வந்து நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ரத்னா அண்ட் கிரணுக்கு 2 பேருக்கும் ஒரு ப்ராமிசரி நோட் வந்து பிரகாஷ் கூட வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுல வந்து 1 year இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஃபைல் பண்ணக்கூடாது சூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரகாஷ் வந்து அதை மீறிட்டு இருப்பான், அந்த ப்ராமிஸ வந்து மீறிட்டு இருப்பான், சொன்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். சோ அப்படின்னும் போது அது எஸ்டோப்பல்லயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இது ஆக்சுவலா நம்ம கான்ட்ராக்ட்லயும் படிச்சிருக்கோம். அது கரெக்ட்டா தேர் என்ட்ரிங் இன்டு a contract. ஓகே கான்ட்ராக்ட்ல எஸ்டோப்பல் வரும், பார்ட் 2ல படிச்சிக்கிறேன். ஆமா 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 இது வந்து நான் இப்ப சொன்னது வந்து எவிடன்ஸ் ஆக்டோட எஸ்டோப்பல் வருதுன்றீங்க. ஓகே ஓகே ஆமா எவிடன்ஸ்ல வருது சார், செக்ஷன் 115. 115. So அடுத்தது, a car belonging to Swapna hit Kishore who received several injuries and incurred multiple இது. ஸோ இப்போ வந்து கார் ஸ்வப்னா ஃப்ரெண்டு தான் அந்த கார் ஓட்டு போயிருக்காங்க விஜய். இப்போ வந்து ஸ்வப்னா வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் வான்ஸ் காம்பன்சேஷன் ஃப்ரம் போத். யாரு வண்டி ஓட்டினானோ யாரு வண்டி ஓனரோ 2 பேர்கிட்ட இருந்து ஒரு காம்பன்சேஷன் கேட்கறாரு. ஓகே அப்படின்னா வேலிடா அப்படின்னா வந்து ஆக்சுவலா அது வேலிட் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் a vicarious liability of the owner. vicarious liability நம்ம படிச்சிருக்கோம். ஓகே அவன் வந்து ஸ்வப்னா வந்து டைரக்டா இன்வால்வ் இல்லை. ஓகே இதெல்லாம் வந்து the liability of the owner is indemnified by the insurer. ஸோ அந்த ஓனரும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டுப்பாங்க இல்லையா, அந்த இன்சூரர் தான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த இதுவை வந்து இண்டம்னிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இதை ஆக்சுவலா வந்து கம்பைன் பண்ணி செப்பரேட்டா போடலாமா, காம்பன்சேஷன் ஃப்ரம் போத் தனித்தனியா போடலாமான்னா போட முடியாது அந்த மாதிரி. ஓகே பிகாஸ் ஓனர் இஸ் த பிரைமரி பர்சன் டு pay the liability. பட் ஆனா அந்த ஓனரும் வந்து he has put a agreement or contract with insurance இல்லையா, so that insurer is liable to pay the amount. சரி அடுத்ததெல்லாம் இதான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஓகே ஸோ மனு அண்ட் சிவா என்டர் இன்டு a contract for அமராவதி. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். வேற 2 பேர் வந்து டெலிவரி குட்ஸ் பண்ணுவாங்க. சிவா வந்து அமராவதியில இருக்காரு. ஓகே ராஜமுந்திரியில வந்து குட்ஸ் டெலிவரி கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து அமராவதியில. அப்படின்னா வந்து எங்க கேஸ் போடலாம்? சிவா கண்டது இட் கம்ஸ் டு அமராவதி கோர்ட். ஸோ இது நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். வேர் அந்த வேர் தான் அந்த பார்ட்.
So 17th, last date for filing a suit was 2015, 8th November. ஆனா என்ன பண்றாங்க, on 3rd 12 it was filed in junior civil court. தப்பான கோர்ட்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, the court returned on இப்போ பாருங்க, ஒரு மாசம் கழிச்சு சொல்றாங்க இது வந்து அப்ரோப்ரியேட் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ண அப்படின்ட்டு. டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் இட் பிஃபோர் த அப்ரோப்ரியேட் கோர்ட்? இது நம்ம ஏற்கனவே நம்ம பேசின அதே பாயிண்ட் தான். இப்போ ஆக்சுவலா கோர்ட் எப்போ சொன்னாங்களோ, ஓகே, இந்த கோர்ட் வந்து சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஜூனியர் சிவில் ஜட்ஜி கோர்ட்டு, ஓகே, நீங்க வந்து இங்க பண்ணது தப்பான ஃபைலிங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போதே இந்த டைம்குள்ள நீங்க ஃபைல் பண்ணி ஆகணும்னு அந்த தப்பான ஃபைல் பண்ண கோர்ட்டே வந்து சொல்லணும். அந்த டைம்குள்ள பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்டான கோர்ட் வந்து டேட்டு சொல்லலை. எந்த கோர்ட் டேட்டு சொல்லியிருக்கு ரிவைஸ்டு டேட் அப்படின்னா, எந்த கோர்ட்ல நம்ம தப்பா ஃபைல் பண்ணிருக்கோமோ அந்த கோர்ட் தான் இப்போ ரிவைஸ்டு டேட் சொல்லுது. ஓகே, அந்த டேட்டுக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணி ஆகும். Okay, so that is what this tells about. So order 7 rule 10, okay, tells the same. So A and B got married at Kakinada and resided in Vijayawada. இதுவும் சேம் தான், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுதான். எங்க வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் ஃபைல் பண்ணணும், ஆப்வியஸா வந்து அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தான் ஃபைல் பண்ணணும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பாருங்க. A purchased the house from B. இப்போ வந்து ஏ வந்து ஒரு வீட்டை வாங்கியிருக்காரு. ஆனா அந்த வீடு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகி அந்த டிகிரிக்கு கீழே இருக்கிற வீடு அது. ஓகே, இந்த பி வந்து விற்கும் போது அதை சொல்லவே இல்லை ஏக்கு. இப்போ ஏ வாண்ட்ஸ் டு கெட் த மணி ஃப்ரம் பி அப்படின்னா என்ன பண்றது? ஓகே, அப்படின்னா it is based on the principle of private alienation of property after attachment to be void. So section 64 என்ன சொல்லுது? ஒரு attachment has been made, the property liable for attachment and sale and execution of degree. Okay, இதை பேஸ் பண்ணி தான் இவங்க சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, the attachment is made. So A can get the money back from B. அதுதான் வந்து இதனுடைய ஜட்ஜ்மெண்ட். An attachment comes to an end only when the decree is fully satisfied. இப்போ அந்த அட்டாச்மெண்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, அந்த இப்போ ஒரு 4 மாசம் நீங்க வந்து அதுல வர்ற வாடகையை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த 4 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அசெட் வந்து அந்த டிகிரில இருந்து ஃபுல்லா வெளியில வரும். ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்துல அவன் வந்து அந்த டைட்டில், அந்த ஏ வாங்கினான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த டைட்டிலே கிடையாது, அந்த வாங்கின டைட்டிலே கிடையாதுன்றான். ஸோ ஆப்வியஸா வந்து he needs to get the money from B. அதான் சொல்றாங்க. ஸோ இது நம்ம பார்த்ததுதான். பி எந்த பிளேஸ்? ஓகே, எம் ரிசைடிங் இன் டெல்லி அண்ட் என் வந்து சென்னையில டிராவலிங் டுகெதர். நாக்பூர்ல போய் ஒரு கான்ட்ராக்ட போடுறாங்க. however n committed B breach of contract. இப்போ எம் வந்து என்ன சூ பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல பண்ணணும்? ஆப்வியஸ்லா எங்க கான்ட்ராக்ட் பண்ணாங்களோ அங்கதான் வந்து சூ பண்ணணும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன், டியூ டு சீரியஸ் இல்னஸ் D could not file appeal. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ சீரியஸ் இல்னஸ்ன்றதுனால இட் இஸ் an exemption of limitation. This we have already seen, section 5 of the Limitation Act, extension of prescribed period in certain cases. Okay, so அவ்வளவுதான், இதோட முடியுது.